வாழ்க வையகம். வாழ்க வையகம். அம்மா ஒரு நிமிஷங்கம்மா. சொல்லுங்க சார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி போற்றி, குருவே சூக்குவமாக இன்று நடக்கும் அனைத்து நிகழ்வும் குருவே முன்னின்று நடத்தருவாராக. இருவாள் மெய்யன்பர்கள் அனைவரையும் விருதுநகர் மண்டல சார்பாகவும் விருதுநகர் மண்டல தலைவர் ஐயா ராஜா சுல்லமுத்து ஐயா அவர்கள் சார்பாகவும் இருவாள் மெய்யன்பர்களையும் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய காலை நிகழ்வாக சிந்தனை நடைபெற இருக்கிறது. இந்த நூற்றாண்டு தந்த மகான் என்ற தலைப்பிலே நாம் இருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு முன்னால் நாம் சிறிய தவம் ஏற்றுகிறோம். தவத்தை நமது சாத்தூர் அறக்கட்டளையின் பேராசிரியர் அம்மா சுப்லட்சுமி தென்கனி அவர்கள் தவம் ஒரு 10 நிமிடம் தவம் ஏற்றுவார்கள். தவத்துக்கு அப்புறம் நாம் இந்த சிந்தனைக்கு செல்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தானே உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே, இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழி தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடி சுத்தி ஒரு 5 முறை. தண்டுவட சுத்தி ஒரு 5 முறை.
வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம், துரியம், தொடக்கம், ஆக்கினை. பூர்வ மையம். பூர்வ மையம். பூர்வ மையத்திலிருந்து மெதுவாக தலை உச்சிக்கு செல்வோம். துரியம், தலை உச்சி, துரியம்,
துரியம், தலையுச்சி. தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தொழில்துறையிலே, தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை வேதா அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். விருதுநகர் மண்டலம் வாழ்க வளமுடன். சாத்தூர் அறிவு திருக்கோயில் மற்றும் அதை சார்ந்த தவ மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். தவம் நடத்திருந்த சுப்லட்சுமி தென்கனி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல்நலம் வாழ்க வளமுடன். அவருடைய குடும்ப வளம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நண்பர்களே, வாழ்க 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 வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். அடுத்த நிகழ்வாக நாம் இந்த நூற்றாண்டு தந்த மகான் என்ற தலைப்பிலே நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்வை பேராசிரியர் ஐயா முத்து குமரேசன் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்த இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் தன்னை பேராசிரியர் என்பதை விட அருள்நிதி என்றே அவர்கள் அருள்நிதி முத்து குமரேசன் என்றே அழைக்க அவர்கள் விரும்புகிறார்கள். ஐயா அவர்கள் தன் ஊர்லே அங்கு தன் இல்லத்தின் மாடியிலே ஒரு அறக்கட்டளை அமைத்து தவமயத்தை ஆரம்பித்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இந்த காலகட்டத்தில் ஜூம் நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிந்தனைகள் ஐயா நிறைய வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களை விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் விருதுநகர் மண்டல தலைவர் ஐயா ராஜா சுலமுத்து ஐயா அவர்கள் சார்பாகவும் ஐயா அவர்களை இந்த நிகழ்வை நடத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணியன்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடையுணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். சிந்தனையாளர்களே, அறிவில் சிறந்த பெரியோர்களே, அனைத்து நிலை ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமான காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த காலை பொழுதில் இந்த தளத்தில் எனது ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியை பற்றிய சிந்தனையை எடுத்துரைப்பதற்காக இங்கு ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கம் விருதுநகர் மண்டலத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களையும் வணங்கி நன்றி கூறி இந்த நிகழ்வை தொடங்குகிறேன். மேலும் இந்த நிகழ்வில் என்னோடு சேர்ந்து இணைந்திருக்கக்கூடிய ஸ்கை ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிகழ்வை தொடங்குவோம். வாழ்க வளமுடன். தத்துவமும் விஞ்ஞானமும் இலக்கியமும் ஒரு தனி மனிதனின் ஓயாத சிந்தனையால் காலம் காலமாக புதிய பரிணாமங்களை பெறுகின்றன. இந்த பரிணாமங்கள் தான் அந்தந்த காலத்தின் தர்மங்களாக பெறுகின்றன. இந்த பரிணாமங்கள் தனி மனிதரிடம் பிறந்தாலும் தரணி முழுமைக்கும் பொதுவாகி மனித குலத்தின் அறிவு நிலையை உயர்த்துகிறது. இந்த உயர்வுகள் தான் அறிவின் முழுமையை நோக்கிய மனிதகுல பயணத்தின் அடுத்தடுத்த மைல்கற்களாக அமைகின்றன. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு சிகாகோ நகரத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையில் அறிவின் முழுமையை நோக்கிய மனிதகுல பயணத்தை ஊக்குவிக்க ஆங்காங்கே மகான்கள் வந்தார்கள், வருகிறார்கள், வருவார்கள் என்ற ஒரு சத்தியத்தை எடுத்துரைத்தார்கள். அந்த மாதிரி எடுத்துரைத்த ஒரு சத்தியத்தின் சாயலாய் இந்த நூற்றாண்டு தந்த மகானாய் நமது ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களே இருக்கிறார்கள். அவர் அருளிய சத்தியம்தான் வேதாத்திரியம் என்ற ஒரு வாழ்வியல் இலக்கணம் என்று சொல்லி இந்த நூற்றாண்டு தந்த மகான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்வும் அவர்கள் ஆற்றிய பணியும் என்ற அடிப்படையில் இன்றைய சிந்தனை உரையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். குருவின் மேன்மை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு என்று பல சிந்தனைகளில் பல்வேறு நிகழ்வுகளை நாம் தெரிந்து வைத்திருப்போம். அந்த அடிப்படையில் அதையும் கடந்து அவருடைய வாழ்வில் சில முக்கியமான பணிகளை எடுத்துரைப்பதற்கு இந்த நிகழ்வை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்னுடைய இந்த வேதாத்திரிய பயணத்தில் சுவாமிஜி அவர்களை நான் நேரடியாக பார்த்திருப்பது 3 முறை. நான் சந்தித்திருக்கிறேன் சொல்ல முடியாது. சந்திப்பு என்றால் அவரோடு ஒருவர் சந்தித்தலை தான் இங்க சொல்ல வேண்டியிருக்கும், அல்லது ஒரு குழுவாக அவரோடு உரையாடல் இருந்திருக்கணும்.
நான் பார்த்திருக்கிறேன். பிரம்மஞான வகுப்பு, ஆசிரிய வகுப்பு மற்றும் இன்னொரு தருணம் ஒரு சிறப்பு உரை அவர் நிகழ்த்தும் போது 2006 பிப்ரவரி மாதம் உயிரின தன்மாற்ற சரித்திரம் என்ற நூலை எழுதி கொண்டிருந்த சமயத்தில் ஒரு முறை அப்படின்னு சொல்லி சந்தித்திருக்கிறேன். அதனால நேரடியாக அனுபவங்களை சொல்வதற்கு பல பேரறிஞர்கள் இருக்கிறாங்க. சுவாமிஜி கூட பயணித்த பல பேரறிஞர்கள். அவர்கள் தான் இந்த நூற்றாண்டு தந்த மகான் வேதாத்ரி மகரிஷியுடைய இந்த நேரடி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சிறப்பாக இருக்கும். இப்ப நான் என்ன மாதிரி இதை பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனையை எடுக்கும் பொழுது, அவரிடமிருந்து கற்றறிந்த இந்த கலை, கல்வி, அது எனக்கு எவ்வாறு உதவியாக இருக்கிறது, தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு, மனித குலத்துக்கு எவ்வாறு உதவியாக இருக்கிறது என்று சிந்தித்து இதை உருவாக்குவதற்கு அவர் தனது வாழ்வில் எவ்வாறெல்லாம் செயல்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் அளித்த நூல்கள், இதுவரைக்கும் 4000 கவிகளுக்கு மேல், 80 நூல்களுக்கு மேல் தத்துவம், விஞ்ஞானம், இலக்கியம் இவைகளை சேர்த்து எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த நூல்கள் மற்றும் பல பேரறிஞர்களோடு உரையாடிய நிகழ்வுகள், இவை எல்லாத்தையும் தொகுத்துதான் இந்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியினுடைய வாழ்வும் பணியும் அப்படிங்கிற மாதிரியாக இந்த உரையை அமைக்கலாம் என்று கருதுகிறேன். இதற்கு முதல்ல நன்றியாக தெரிவிக்கணும். இந்த உரை உருவாக்குவதற்கு அல்லது இந்த உரையை நிகழ்த்துவதற்கு யாரெல்லாம் ஒரு கருதுகோளாக நம்மிடம் தகவல் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கணும். அதுல மதுரை டாக்டர் ஜெயபிரகாசம் ஐயா அவர்கள் வேதாத்ரி மகரிஷியினுடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்தவர். விசன் கல்வி திட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றியவர். காந்திய வழியில் நடப்பவர். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக அளவில் புதிய தத்துவத்தை, வாழ்வியல் ஞானத்தை அளித்திருக்கிறார். அவர் தத்துவங்களும் அவரும் அவருடைய காலங்களுக்கு பிறகு இன்னும் சிகரங்கள் எட்ட வேண்டும் என்ற அளவிலே சிந்தித்தவர். 10 ஆண்டுகளாக அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்ததும், அவரிடம் ஆசான் அருட்தந்தை பற்றி பல தகவல்கள் கேட்டறிந்ததையும் கொண்டும், மேலும் திருச்சி மண்டலத்தினுடைய தலைவர் மற்றும் திருச்சியை சார்ந்த விரிவாக்க கூடுதல் இயக்குனராக விசனில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அருள்நிதி ஜெயபிரகாசம் ஐயா மற்றும் மாலா ஜெயபிரகாஷ் அவர்களோடு உரையாடிய பொழுது அருட்தந்தை பற்றி கிடைத்த செய்திகள் மற்றும் தற்போது ஆசான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் 40 ஆண்டுகள் திருச்சிக்கு வந்த நிகழ்வை நினைவூட்டும் விதமாக அருள்நிதி ஜெயபிரகாசம் ஐயா அவர்கள் திருச்சியில் ஏற்பாடு நடத்தி கொடுத்து நிகழ்த்திய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் பங்கேற்று பேசிய, மகரிஷியோடு உடன் இருந்து பயணித்த ஓமனா அம்மா அவர்களுடைய உரை, மேலும் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷியின் அமுத மொழிகள் என்ற தலைப்பில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் இயக்குனராக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய அருள்நிதி MK தாமோதரன் ஐயா அவர்கள் எழுதிய அந்த நூல், அந்த நூலின் வாயிலாக அறியப்பட்டவை. திருமந்திரமும் வேதாத்திரியமும் என்ற தலைப்பில் முனைவர் சிவமல்லிகா அம்மா அவர்கள் ஆய்வு செய்து எழுதிய விஷயம். முனைவர் அருள்நிதி அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் எழுதிய இந்த நூற்றாண்டு தந்த மகான் என்ற இந்த நூல்கள் மகரிஷியுடைய நூல்கள், அவரிடமிருந்து கற்ற கலைகள், இவர்களிடமிருந்து பெற்ற அனுபவம், உரையாடல்கள், இவைகளை வைத்துதான் மகரிஷியுடைய இந்த வாழ்வும் அவருடைய பணிகள் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை நான் இங்க விளக்க விரும்புறேன். அதுல சுவாமிஜியுடைய ஒரு கவியை எடுக்கிறோம். மிக முக்கியமா அவர் தன்னுடைய துறவு வாழ்வை எப்படி அறிவிக்கிறார். என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அவ்விரு நிகழ்ச்சி என் மனதில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். அவற்றை புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என்றெண்ணி யான் துறவு பூண்டேன். வாழ்க வளமுடன். இந்த ஒரு கவி அவருடைய வாழ்வை உணர்த்துகிறது. இந்த கவியிலிருந்து சில விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா
நான் பெரும்பான்மையா அவர் எழுதின கவிகளை வைத்துதான் இன்னைக்கு பேச இருக்கிறேன். அதுல இந்த கவியிலேருந்து நாம என்ன புரிந்து கொள்றோம்? அப்ப யாருக்கும் பிறப்பு இறப்பு தெரியறது இல்ல. இருந்தாலும் இது ரெண்டு தான், இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. அதை மனசுல கொள்ளணும். வாழும் காலத்துல பொருள் ஈட்டுறோம். ஆனா அவற்றை எப்படி செலவழிக்கிறேன் அப்படின்னா, இந்த வாழ்வியலுக்கு தகுந்தாற் போல, இயல்புக்கு தகுந்தாற் போல பொதுநலத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய அது நன்மை தர வழிகள் எல்லாம் யோசிச்சு நான் செலவு செய்யறேன். அப்ப இது எப்ப சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் ஈட்டி கொண்டிருந்த காலத்துல துறவை பத்தி எழுதுறாரு. அதான் முக்கியம். சோ இல்லாத காலத்தில் எல்லாம் போயிடுச்சு, இனிமே நான் துறவுக்கு போறேன்னு சொல்லல. சோ நல்ல முறையில பொருள் திரட்டி தொழில் செய்து கொண்டிருக்கிற காலத்துலதான் இந்த கருத்தை எழுதுகிறார். அப்ப இதுதான் ஒரு சிறப்பு. அவர் எப்படி மகானாக அறியப்படுகிறார்? அப்ப தான் வாழும் காலத்துல தான் சிறந்த முறையில் பொருளீட்டி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல இந்த சிந்தனை அவர் குதிக்கிறது. அப்ப நான் பொருளீட்டுகிறேன், இது எதற்காக, இதை எப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டும், இதை எப்படி நான் மக்களுக்கு பயன்படுத்துவது அப்படின்னு ஒரு சிந்தனை இங்கே உதிக்கிறது. இந்த இடம் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். அப்ப இது எந்த இடத்தில் வருகிறது? அப்ப இது துறவு என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளோடையோ அல்லது ஒரு இன்பத்தை, ஒரு நிகழ்ச்சியோடையோ அல்லது நபரோடையோ இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அதில் அளவு முறை கண்டு ஆனந்தப்படுத்தி அதுல நன்மை வயக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்டறிந்து அதுல இருந்து நான் டிட்டாச்மெண்ட். சோ அதுதான் இவருடைய சிறப்பை நம்ம இந்த கவியில பார்க்க முடிகிறது. அப்ப நாம அவரு வாழ்வுல எந்த நிலையில் இந்த இடத்தை அறிவிக்கிறாருன்னு பாக்குறோம். அத நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்கும் எனில் அனைத்தையும் அளிப்பேன். அப்பவே சொல்றாரு, இவ்வளவையும் நான் திரும்ப அழிச்சிருவேன் சமுதாயத்திற்கே அப்படின்னு சொல்ற பெருந்தகைமை அவர்தான் அவரை குருவாக உயர்த்தி இருக்கிறது. ஆகப்பெரும் ஒரு ஆன்மீகவாதியாக உயர்த்தி இருக்கிறது. யாரு வேணாலும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கொடுத்ததுனால பாமரர்களின் தத்துவ ஞானியாக அவரை உயர்த்தி இருக்கிறது. இன்னொன்னு, இது சாதனை வழி. இது வெறும் போதிக்கிறதல்ல, அழகுபட பேசிட்டு போறதல்ல, அது சாதனை வழி என்பதற்கு இன்னும் 2 உதாரணம் இந்த கவியிலேயே நம்ம பார்க்கலாம். எனது செல்வம் இன்முகமும் எளிமையுமே. அதாவது முதல் வரியிலிருந்து வரணும். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். அப்ப இன்முகமா இருந்தாரு. எந்த காலகட்டத்திலையும் அவருடைய முகத்துல நாள் ஆக ஆக அவர்கிட்ட தேஜஸ் கூடிட்டு தான் இருந்தது. அந்த இனிமை கெட்டதா நம்ம யாரும் பார்த்ததில்லை. அப்ப அவர் சொன்னபடி இருந்தார். எளிமைக்கு அதை விட உதாரணம் எதையும் தர முடியாது. பகட்டு கிடையாது. பல கோடி ரூபாய் பொருள் வைத்துக் கொண்டு வாழ்வியல்ல பலவிதமான ரொம்ப எளிமையான முறையில அவருடைய வாழ்வியலை வாழ்ந்திருக்காரு. அது அவர் கூட வாழ்ந்தவர்கள் மூட இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டே அதை புரிஞ்சுக்கலாம். அந்த 2 எழுத்துக்கும் அவர் சொந்தக்காரரா இருந்தார். என்ன சொன்னாரோ அதன்படியே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தார். இன்முகமா இருந்தாரு, எளிமையான வாழ்வை வாழ்ந்தார். வீடோ ஏகவெளின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த வீடோ ஏகவெளி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சொன்னபடி இருந்தாரா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு பல உதாரணம் இருக்கு அவருடைய வாழ்வியல்ல. அவர் முதல்ல என்ன பண்ணாரு? வீடு ஏகவெளி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அப்ப அதன்படி தன்னுடைய வாழ்வியல்ல எங்கெல்லாம் நடந்திருக்கிறாருன்னு பல உதாரணம் நம்ம எடுக்கலாம். அதுல ஒண்ணுதான் தன்னை எப்படி அறிவிச்சுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நல தொண்டன் சொன்னார். இத்தனை கருத்துக்களையும் கொடுத்து உருவாக்கி வைத்து அமைப்பை தந்து ஒரு வாழ்வியல் இலக்கணம் வகுத்து தத்துவத்தை வகுத்து கொடுத்த ஒரு ஞானி தன்னை உலக நல தொண்டன் என்று சொல்வதன் மூலமாக அவருடைய எளிமை அங்க உணர்த்தப்பட்டிருக்கு. பிறகு அவருடைய விலாசம் கொடுக்கிறப்ப உலகம்னு கொடுக்கிறார். அப்ப இந்த மனிதகுலம் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறார். இன்க்ளூசிவிசம் சொல்லி அனைத்தையும் சேர்த்து இணைத்து பார்த்தல். இது காந்தியடிகள் சொல்லக்கூடிய சர்வோதயத்தை இதுல நம்ம சேர்க்கிறோம். அனைவரின் நலம் அனைவருக்குமானது அப்படிங்கிற அந்த கோணத்திலையும் நாம் இதை பார்க்கிறப்ப மிக உயர்ந்து நிற்கிறார் இந்த இடத்துல. அப்ப எப்ப தன்னை உலக நல தொண்டன் சொன்னாரோ அதுல அவருடைய எளிமை புரியுது. எப்ப என்னுடைய ஊரு எல்லை கட்டாம அது விரிச்சு இங்க பேசினாரோ அங்கே தெரியுது. இன்னொரு இடத்துல ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க, நீங்க எங்க படிச்சீங்கன்னு கேட்கிறப்ப நான் சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் சொல்றாரு. அப்ப நான் படிச்சது எல்லாமே இந்த உலகத்துல இருந்து தான் படிச்சேன், இந்த பிரபஞ்சத்தில இருந்து நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
சோ இவைகள்லாம் அவர் ஏக வெளிய என்னுடைய வீடு அப்படின்னு சொன்னதுக்கான சாயல். அப்ப இதெல்லாம் அவர் வெறும் போதனை அல்ல, அவருடைய வாழ்வியல்ல அவரு நிரூபணம் செய்து விட்டு போனது அப்படின்னு பார்க்கணும். சோ இந்த மாதிரி ஒரு வாழ்வியலை வாழ்ந்த தான் என்ன சொன்னமோ அதன்படியே இருந்த ஒருத்தர் தான் 1911 கூடுவாஞ்சேரியில தொடங்கி 2006 ஆழியார் வரைக்கும் மார்ச் 28 ஆழியார் வரைக்கும் அவருடைய பயணங்கள். அந்த பயணத்துல அவருக்கு யாரெல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்தாங்க, அவருடைய இந்த எலிவேஷன், நான் இப்ப இங்க குறிப்பா எடுத்துக்கிட்டு வர்றது எந்த இடத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய இந்த ஆன்ம முன்னேற்றம், பிறகு இந்த ஆன்ம முன்னேற்றத்தை எப்படி அவரு பலதுறை அறிஞர்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படிங்கிற வகையில தான் நான் பாக்குறேன். அப்ப இந்த குறிப்பிட்ட இடைவெளியில அவருடைய வாழ்வியல் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அவருக்கு பல சிறு வயதில இருந்தே பல கேள்விகள் ஏற்படுது. அந்த கேள்விகளை அவர் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றார். பெரும்பான்மையா நூல்கள் வழியாக தெரிந்து கொள்கிறார். தனக்கு கொடுக்கக்கூடிய செலவுக்கு கொடுக்கக்கூடிய பணங்களை வைத்துக் கொண்டு வாங்கக்கூடிய சிறு சிறு நூல்கள்ல இருந்து அவரு பல விஷயங்கள் தெரியுது. சோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தா அவர் நிறைய படிக்கக்கூடியவர்ங்கிறது நம்ம பிடிப்படுது. எப்பயில இருந்து சிறு வயதுல இருந்தே அவர் நிறைய நூல்கள் படிக்கிற ஆர்வம் உள்ளவர். ரெண்டாவது என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூல்ல எழுதியிருந்திருக்கக்கூடிய அம்மா வென அலற அப்படின்னு ஒரு கவி எழுதுறாரு. அந்த கவியில அம்மா வென அலற அப்படிங்கிற அந்த கவியில ஒரு ஆடு அத வெட்டும் பொழுது அந்த சத்தத்தை அதை அனுபவிக்கிற அந்த உணர்ச்சியை வழியா கத்துற பொழுது அந்த சத்தத்தை கேட்டுட்டு அது என்னன்னு இரக்கம் கொள்ளாம நகர்ந்து போறவனுக்கே பொய்மா நரகம்னு சொன்னா அதை புசிக்கிறவனுக்கு என்ன இருக்குங்கிற கேள்வி தன்னுடைய இதயத்தை தட்டியது. அதுதான் முக்கியம். எல்லாரும் படிக்கிறோம், அதை செய்தியா வச்சிருப்போம், வாங்கி போயிடும். அது டிரான்ஸ்பர்மேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அவர் நிறைய படிக்க தொடங்கி இருக்கிறார் தொடக்கத்துல இருந்து. ஆனால் தான் படித்த கருத்துக்களை உள்வாங்கி அதை மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுல இருந்து அவரு இந்த அசைவம் சாப்பிடுறதை நிறுத்தணும்னு சிறு வயதுல ஒரு 12-13 வயதிலேயே இந்த எண்ணம் உருவாகி இருக்கு அப்படின்னா அவருடைய தொடக்கம், இந்த ஞானத்தோட தொடக்கம் எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்க்க வேண்டியது. சோ கேள்விகள் கேட்டிருக்காரு, நூல்கள் படித்திருக்கிறாரு. சோ கேள்விகள் வழியாக சுயமா கேள்வி கேட்டிருக்காரு, பிறகு தந்தைகிட்ட கேட்டிருக்காரு, தாயிட்ட கேட்டிருக்காரு, பிறகு அவர் கிடைச்ச அறிஞர்கள்ட்ட பல கேள்விகளை கேட்டிருக்காரு, பிறகு தன்னிடம் கிடைத்த நூல்கள் படிச்சிருக்கிறாரு, படித்ததின் வழியாக டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிருக்காரு. சோ பல நிகழ்வுகளை நாம் அது எடுத்து பார்க்க வேண்டும். அப்ப அவருடைய கற்றல் அப்படிங்கிற விஷயம், அதிகமா படிக்கிறது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு சிறு வயதுல இருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அந்த காலகட்டத்தில் அவருக்கு பக்தி யோகத்தை கற்பித்ததா தன்னுடைய குருமார்களையும் இங்க நினைவு கொள்றாரு. குருமார்களை சொல்லும் பொழுது ரெண்டு வகையா நான் சொல்ல வேண்டியது. ஒரு வகையா நேரடியாக தொடர்பு கொண்டு அவரை வழிநடத்திய குருமார்கள், இரண்டாவதாக உள்ளுணர்வாக அவரோடு இணைந்து அதை சோல் அட்டாச்னு சொல்லுவோம், அந்த மாதிரி, அல்லது இறை காட்சி, தனக்குள்ளார இறை காட்சி நிகழ்த்தினதா அற்புதமா எந்த இடத்துலயும் அவர் சொல்லல, ஆனால் பல இடங்கள்ல அதை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இவருடைய வாழ்வியல் எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புதங்களை காட்டுபவராக இல்லை, தத்துவங்கள்ல விஞ்ஞானத்தை பயனுக்கு எடுத்துட்டு வந்து, அதாவது சொல்லிக் கொடுப்பதற்கு உதவிக்கு விஞ்ஞானத்தை எடுத்துக்கிட்டு இந்த தத்துவத்தை மக்கள்கிட்ட உரைத்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறார். அதனால அவர் பல அமானுஷ்யங்களான விஷயங்களை ஒரு பெருசா வெளிப்படுத்தல, ஆனால் இறை காட்சிகள், இறை சித்தர் பெருமக்கள் இவங்கெல்லாம் அவரோட பேசிய பல நிகழ்வுகள் இருக்கு. இதோட கவியை முழுமையா நம்ம ஆய்வு பண்ணி பாக்குறப்ப இருக்கு. ஆனால் அவரெல்லாம் வெளிப்படுத்த பெரிய அளவுல அதை வெளிப்படுத்த வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு பயிற்சி முறை கொண்ட ஒரு வாழ்வியலை வடிவமைக்க முயற்சி பண்றோம். இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மக்கள் இதன் மேல தொக்கி பிடித்து கொண்டு நின்று விடுவார்கள். நான் பாறையில் மேல அமர்ந்திருந்தேன், 36 மணி நேரம் கழிச்சு திரும்ப எழுந்தேன். இந்த 36 மணி நேரம் எப்படி எனக்கு கரைந்தது என்று தெரியவில்லை, நொடி பொழுதில் சென்றது, யாரோ என்னை ஆட்கொண்டார், இறைவனிடம் சரணடைந்தேன் அப்படிங்கிற இந்த வரிகள் எல்லாம் இல்ல, இங்க தூக்கி போட்டுறாரு. அதை தாண்டி நான் என்ன ஆராய்ச்சி பண்ணேன், ஒரு பையனை அடிச்சேன், அந்த பையன் வலியால துடிச்சான், திரும்ப நான் அடிக்க முயற்சி பண்ணேன், நான் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வலியை உணர்ந்தான் அப்படின்னு ஒரு பிராக்டிக்கல் பேசுறாரு. யதார்த்தத்தை அங்கே முன்வைக்கிறார். ஒரு விஷயத்த நமக்கு போதிக்கிறாருன்னா அந்த போதித்ததற்கு அவர் பெற்ற அறிவை, அனுபவத்தை சொல்றாரு. அந்த அனுபவத்தை சொல்வதற்கு நான் ஏதோ கண்ண மூடி அமர்ந்திருந்தேன், எனக்குள்ள யாரோ காதுக்குள்ள உரைத்துட்டு போனாங்க, உடனே நான் அதை என்ன இதுல கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லல, அல்லது ஆசை சிரமத்துல கொடுத்தேன் அல்லது சினம் தவிர்த்துல கொடுத்தேன்லாம் எதையும் அவர் சொல்லல. சோ அவர் நான் இதை எப்படி கொடுத்தேன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த விளக்கம் ரொம்ப யதார்த்தமான விளக்கம். நம்மளும் வாழ்வியல்ல சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான். நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது, சாதாரண மனிதனுக்கும் நமக்குன்னு கூட சொல்வதை விட சாதாரண ஒரு மனிதனுக்கும் இந்த வேதாத்ரி அப்படிங்கிறவருக்கும் எங்க வித்தியாசம் இருந்துச்சுன்னா அவர் அந்த
அனுபவத்தை கூர்ந்து உணர்க்கிறார், உணர்ச்சியை பார்க்கிறார், இந்த உணர்ச்சி ஏன் ஏற்பட்டதுன்னு சிந்திக்கிறார். அந்த சிந்தித்ததின் அடிப்படையில ஒருத்தன் அடிக்கும் பொழுது வலிச்சது சரி, ஆனா நான் அடிக்க முற்படும் போதே வலிக்கும் என்றால் ஏற்கனவே அடித்த அந்த அடியோட அனுபவம், அந்த வலியோட அனுபவம் அவனுக்குள்ளார இருக்குது, பதிவா இருக்கு. திரும்ப அதே போல ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த வலியை உணர்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துன்பம் கொடுக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு கொடூரமானது அப்படின்னு பாக்குறப்ப இந்த துன்பம் ஏன் கொடுத்தேன் அப்படின்னு தன்னை சிந்திக்கும் பொழுது அது எனக்குள்ள இந்த சினம் தான், அந்த உணர்ச்சி தான் இந்த கொடூர துன்பத்தை கொடுப்பதற்கு காரணமா இருந்துச்சு. அப்ப அந்த சினம் என்பது கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணுன்னு ஒரு பிராக்டிக்கலான மனிதரா இருக்கிறார். தன்னுடைய வாழ்வியல்ல ரொம்ப 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 யதார்த்தவாதியாக தான் வாழ்வில் சந்தித்த நிகழ்வுகளை கொண்டே ஒரு தத்துவத்தை வடிவமைக்கிறாருன்னு பாக்குறோம். சோ அவர்தான் அப்படிதான் அந்த தத்துவம். அதனாலதான் அது உளவியல் தத்துவமாக மாறுது. ஏன் அது உளவியல் தத்துவம்னு கேட்டா வாழ்வியல் அனுபவம், அது மனம் பெற்ற அந்த உணர்ச்சிகள் எல்லாம் இது ஏன் ஏற்படுதுங்கிற கேள்வியை கேட்டு அதுல இருந்து விடுவித்துக் கொள்ள முடியாதான் பல ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து அதை தானே அதை செய்து பார்த்து அதுல இருந்து பிறகு அதை வந்து நமக்கு போதிப்பதற்காக முடிவெடுத்திருக்கிறார். சோ இதுதான் அவர் வந்து இந்த இடம் எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை அவர் அதிகமாக சொல்லவில்லை, ஆனால் நிறைய விஷயங்கள் அதையும் நிகழ்த்தி இருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியுது. அதுல ஓமனா அம்மா இப்ப திருச்சியில நடந்த நிகழ்வுல அவர் பேசும் பொழுது அவங்க பேசும்போது சொன்ன விஷயம், யார் எதுக்காக வர்றாங்கன்னே எனக்கு தெரியுதுங்கிறார். சொல்லுவாராம், இவர் இந்த காரணத்துக்காக வர்றாரு, என்னிடமிருந்து இதை எதிர்பார்த்து வர்றாரு, அவருக்கு இந்த நோக்கம் இருக்குன்னு உள்ள ஒருத்தர் இவரை சந்திக்க வரும் பொழுதே, சந்திக்க வருவதற்கு முன்னாலேயே அவருடைய எண்ணத்தை ஊடுருவி ஆராய்ந்து இன்னதுன்னு முன்கூட்டி சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இதை நாம வந்து வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம அறிவியல் பூர்வமாக நாம தத்துவத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம மக்கள் வந்து அப்புறம் அதை விட்டுருவாங்க, இதை பிடித்துக் கொள்வாங்கன்னு நேரடியாக அவர் சொன்னதா ஓமனாமா பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்பீச்ல இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. சோ அந்த அடிப்படையில அவர் குறிப்பிட்ட இந்த மாதிரியான வகைகள்ல அவர் குறிப்பிட்ட 2 வகையான குருமார்கள்ல ஒன்னு வகை வந்து நேரடியாக வழிநடத்தியது. அது ஒண்ணு பாலகிருஷ்ணன் ஐயா, கிருஷ்ணாராவ், அவர் தான் வைத்தியத்தை கத்துக் கொடுத்திருக்கிறார். சோ அந்த வைத்தியம் கத்துக் கொடுக்குறப்ப ஆயுர்வேதம் அவங்கள்ட்ட படிச்சிருக்காங்க, சித்தர் நூல்களை தனியா படிச்சிருக்கிறாங்க, மற்றும் பல தமிழ் இலக்கியங்கள்லாம் படிச்சு அவர்கிட்ட விளக்கம் பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவரு 18 ஆண்டுகள் அவரே சொல்றாரு, அவர் வந்து நம்ம 3ஆம் ஆண்டுகள் 3 வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறாருன்னு நம்ம அதை பொதுவா சொல்றோம். ஆனா அவரு அத ஒரு விஷயத்த அவருக்கு கிளியரா சொல்றாரு, நான் ஒரு 18 ஆண்டுகள் வரைக்கும் நான் வந்து தமிழ் ஆங்கிலம் 2ஐயும் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன். ஒரு 18 ஆண்டுகள் வந்து தமிழ் ஆங்கிலம் நான் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு தன்னை சொல்லியிருக்கிறார். அது எப்படி அப்படின்னு பார்த்தா, திண்ணை கல்வியில தனக்கு கொடுத்த செலவுக்காக கொடுக்கிற தின்பண்டம் வாங்குவதற்காக உணவுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணங்கள் எல்லாம் சேகரித்து சிறு சிறு நூல்கள் வாங்கி, அது மட்டும் இல்லாம திண்ணை கல்வியிலையும் அவர் படிப்பை தொடர்ந்திருக்கிறார். அதனால அவருக்கு அப்ப இது ஏன் இந்த இடத்த நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமானுஷ்யமாக அவருக்கு அறிவு வந்து விட்டது அப்படின்னு ஒரு புரிதல் வந்து விடக்கூடாதுங்கிற ஒரு முறையான கல்வி அவருக்கு பள்ளிக்கூட கல்வி கிடைக்கல என்பது உண்மை. 3 வகுப்புக்கு மேல அவரால் பள்ளிக்கூட கல்விக்கு போக முடியல. ஆனால் இதுல அவருடைய தனிப்பட்ட முயற்சியும் உழைப்பும் அதுல தியாகமும் இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த 3 சேர்த்து பாக்குறப்பதான் ஒரு மகானுடைய பெருமை என்னங்கிறது புரிய தொடங்கும். அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்தை அதை சேர்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவரே தன்னுடைய ஒரு கவியில சொல்லியிருக்கிறார், 18 ஆண்டுகள் தமிழோடு ஆங்கிலம் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் வந்து படிக்க கத்துருக்கிறாரு. தமிழ் தெரியும் அவருக்கு, ஆங்கிலம் தெரியும். அது இல்லாம அவர் சாதாரண ஒரு மனிதன் பற்ற அறிவை தாண்டி அவர் அந்த வயதுல நிறைய நூல்களை கற்றறிகிறார். அதுதான் அதுல கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டும். அப்ப ஆங்கிலத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆங்கில அறிவை பெறுவதற்கு அவருக்கு 18 வயது வரைக்கும் ஆங்கில கல்வியை திண்ணை கல்வியில அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதை சேர்த்து பார்க்கணும். சோ அதனால அதை படிச்சிருக்கிறாரு. அந்த படிச்சதை வந்து ஊன்றி படிச்சிருக்கிறாரு. பிறகு ஆல்ட்ரூஷம் மாதிரியான நூல்கள், அதாவது அருளறிவி மாதிரியான நூல்களை ஆங்கிலத்துல படைக்கிறாரு. அந்த ஆங்கில மொழி அறிவு, அவர் வெளிநாடுகள்ல அவர் மொழிகளை கையாண்ட விதங்கள், இது எல்லாமே அவர் சிறிய வயது காலத்துல. இது ஏன் இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒன்றை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாம உழைக்கணும், முயற்சி செய்யணும், படிக்கணும். ஒண்ணும் இல்ல, ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ளலாம். சோ நம்மளுடைய மகான் அவருக்கு சிறிது காலம் அதுக்காக முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதுக்குள்ள அறிஞர்கள் வழியாக கற்றறிந்திருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில கற்றுக்கொண்டால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒன்றை விதைப்பதற்காகத்தான். ஒரு மனிதனால் முடியும் என்றால் இன்னொரு மனிதனாலும் முடியும் அப்படிங்கிற ஒன்று நமக்கு பிடிபடணும் அப்படின்னா பிறகு கிருஷ்ணாராவுக்கு பிறகு அவருக்கு பரஞ்சோதி மகான் வந்து குண்டலினி யோகத்துல சாந்தி யோக தீட்சை முறையா வகுத்து கொடுத்திருக்கிறார். அதையும் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல வந்து அவரு பரஞ்சோதி மகானையும் குறிப்பிட்டிருக்காரு. சோ இத்தனை பேரை வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் அவரு மற்ற ஆட்களை, அதாவது மானசீகமாக வந்து போன பல பேரை அவர் குறிப்பிடுறாரு. சோ அதை நம்ம பார்க்கணும். அது பேரறிஞர் வழி செல்வோம் அப்படின்னு ஒரு கவியில இந்த இடத்துல நான் வந்து திருப்பூர் ஞானக்களஞ்சியம் கணேஷ் ஐயா அவர்களுக்கு
நன்றி தெரிவிக்கிறேன். இந்த கவி எனக்கு வேறொரு சந்தர்ப்பத்துல எனக்கு அனுப்பியிருந்தார். அதுல மணிமொழியார் என்பது யார் என்ற கேள்வியை எழுப்பி இந்த கவியை அனுப்பியிருந்தாரு. ஆனால் அதுக்காக பார்த்தும் பொழுது அவருடைய எனக்கு வேறு பரிமாணத்துல இந்த கவியை பிறகு நான் எடுத்தேன். அது ஒண்ணுதான் அந்த கவி. அதாவது பேரறிஞர் வழிச்செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவி. அருவுருவாம் அகத்ததனை விலக்கி வாழ்வில் அள்ளல் களைந்து அமைதி பெற்று மக்கள் உய்ய கருவிலக்கி மனவளத்தை பெருக்கி காக்கும் கலையதனை கவி மூலம் விரித்துரைத்த திருமூலர், வள்ளுவனார், ராமலிங்கர், திருவருளார், மணிமொழியார், தாயுமானார் 6 நபர்கள் இங்க குறிப்பிட்டு இல்ல நேரடியா தெரிந்த நபர்கள். திருமூலர் சோ முதல் குரு, ஆதி குரு. இப்ப இந்த இடத்துல திருமூலர் பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு சிவமல்லிகாமா முனைவர் திருச்சியிலிருந்து அவங்க வேதாத்திரியமும் திருமந்திரமும் வேதாத்திரியமும் அப்படின்னு எழுதிட்டு அவங்களுடைய ஆய்வு நூல், அவங்க PhD இந்த ஆய்வுல அதுல அவங்க வேதாத்திரியத்தோட குரு பாரம்பரியத்துல திருமூலர் வழி குரு பாரம்பரியம்னு நிறைவு பண்றாங்க. அவங்க குரு பாரம்பரியத்தை நிறைவு பண்றதுக்கு எடுத்துக்கொண்ட கூறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகரிஷி அவர்கள் தன்னுடைய குரு குறித்து எழுதின அந்த கவிதான் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே. அப்ப இங்க குருன்னு யாரை குறிப்பிடுறார் அப்படின்னு ஒரு கேள்வியில அந்த குரு அப்படின்னு குறிப்பிடுறப்ப இந்த சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் அரிது அப்படின்னு ஒரு கவியை தாயுமானவர் எழுதியிருக்கிறதா, அதுல இருந்து தொடர்ந்து அப்ப தாயுமானவர்கிட்ட இருந்து இந்த கேள்விக்கு விடையா இவர் அதை எடுத்துக்கிட்டு வர்றாரு. அப்ப அந்த மாதிரி வர்றதுனால அவர் தாயுமானவரை தொடர்றாரு. இப்ப தாயுமானவருக்கு மூலமா போறப்ப திருமூலர் வர்றாருன்னு சொல்லி அவங்க ஒரு ஆய்வுல அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த கவியை MKD ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அமுதமொழிகள் அப்படிங்கிற வேதாத்திரி மகரிஷியினுடைய அமுதமொழிகள் நூல்ல இதை கொண்டு வர்றாங்க. ரொம்ப முக்கியமா அதுல இந்த 6 பேர்ல இந்த தாயுமானவரை குறிப்பிடுவோம். இந்த கவி யாரை முன்னிறுத்தி எழுதப்பட்டது? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே. அப்ப சீர் அறிவதற்கு செய்தது யாரு அப்படின்னு அந்த குருவுக்கு சமர்ப்பணமா அந்த கவியை சுவாமிஜி எழுதுறாரு. இது எங்க இருந்து அவருக்கு தோன்றியதுங்கிறத இங்க இந்த நூல்ல இருந்து எடுக்கிறேன். MKD ஐயா எழுதின நூல்ல இருந்து. அதுல ஒரு கவி வருது, அது தாயுமானவருடைய கவி. கந்தக மதகரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம், வெண்தலலின் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்தினிலும் புகழாம், ஜலம் மேல் நடக்கலாம், தணல் மேல் இருக்கலாம், என் நிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது, சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமே ஆனந்தமே. இந்த கவியில இருந்தா மதம் பிடித்த யானை அடக்கலாம், கரடி கொடிய புலியின் வாயையும் கட்டலாம், சிங்கத்தின் மேல அமர்ந்து சவாரி போகலாம், பாம்பை எடுத்து ஆட்டலாம், இன்னும் எத்தனையோ இது போல சித்துக்கள் செய்யலாம், ஆனா சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிறது தான் அரிது அப்படின்னு தாயுமானர் எழுதியிருக்கிறாரு. இத சுவாமிஜி படிச்ச பிறகு அவர் எது அரிதுன்னு சொல்லப்பட்டதோ அதை செய்து காட்டுவதற்காக அவர் முடிகிறார். யாரெல்லாம் மற்றவங்களால முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை நான் செய்து பார்க்கணும் அப்படின்னு சாதனை பண்ணியிருக்கிறாரு. அந்த சாதனையோட முடிவுலதான் அவர் வர்றாரு. 2 ஆண்டுகள் சாதனைக்கு பிறகு அதுல அழகா எழுதுறாரு MKD ஐயா. 2 ஆண்டுகள் சூரிய சந்திரனை இனம் காணவில்லை, இறுதியில் சோதனைகள் எல்லாம் வென்றது சாதனை மனம் சும்மா இருந்தது, மனம் சும்மா இருந்தால் அதன் மறுமுனையான இறைவன் சும்மா இருப்பானா, இவர் அருள் வந்தான் ஆனந்தம் அப்படின்னு சுவாமிஜி அதை முடிக்கிறார். அப்ப இதுக்கு ஒரு குருவுக்கு நன்றி கூறணும். இந்த மாதிரி சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு இந்த சிந்தனையை தூண்டியது இந்த கவி. அப்ப இந்த கவியை கொடுத்தது தாயுமானவர். அப்ப அவருக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிக்கணும். நான் இந்த கலையில சும்மா இருக்கக்கூடிய நிலையை அடைந்ததற்கு இதுதான் தூண்டலாக இருந்தது. அப்ப தனக்கு பாருங்க குருவை எவ்வளவு தூரத்துக்கு அவர் உயர்த்தி பிடிச்சிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல பிறகுதான் அவர் வணங்கி எழுத தொடங்குறாரு. அப்படி எழுதுறப்பதான் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவேன்னு சொல்லி இதை உணர்த்திட்ட தாயுமானவருக்கு சமர்ப்பணமாகவே இந்த குரு கவியை அவரு எழுதியிருக்கிறதா அவங்க எழுதியிருக்காங்க. சோ இதை அவங்க எடுத்துதான் திருமூலர் பாரம்பரியம் அப்படின்னு அவங்க மல்லிகா அம்மா அதை எழுதியிருக்கிறாங்க. இப்ப இந்த பேரறிஞர் வழிச்செல்வோம் அப்படிங்கிறதுல சொன்ன திருமூலர், வள்ளுவனார், ராமலிங்கர், திருவருளார், மணிமொழியார், தாயுமானார். இப்ப தாயுமானார் குறித்து பேசணும். திருமூலர் நிறைய உதாரணத்துக்கு எடுக்கிறார் சுவாமிஜி, பல இடங்கள்ல எடுக்கிறார். வள்ளுவர் திருவள்ளுவத்தை அவர் எடுக்கிறார். ராமலிங்கர் கூடவே இருந்ததா சொல்லியிருக்கிறார். சோ இங்க 2 வரி மறை பொருளா இருக்குது. ஒண்ணு திருவருளார், இன்னொன்னு மணிமொழியார். இதுல மணிமொழி அப்படிங்கிற வேர்டு சாதாரணமா இங்க ஆவுடையார் கோயில்ல, புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம ஆவுடையார் கோயில்ல சிவபுராணம் படைத்த அந்த திருவாசகம் கூறிய மாணிக்க வாசகரைத்தான் அந்த வரிகள் வார்த்தைகள் ஒரு மணிமணியா மொழிவதாக இருப்பதாக அவரை மணிமொழியார் சொல்றாங்க. அப்ப இங்க அவர் மாணிக்க வாசகரை குறிப்பிடுறார். மணிமொழியார் என்பது மாணிக்க வாசகரையும். திருவருளார் அப்ப இங்க என்ன வருதுன்னா, முதல்ல திருவாசகம் வரும் பொழுது அது தேவாரம் திருவாசகம்ங்கிறது எப்போதுமே சேர்த்து பேசப்படக்கூடிய வார்த்தை. தேவாரம் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தேவாரத்தை தந்த
அது திருவருளார் அப்படிங்கிறப்ப இது ஞானப்பிரகாசம், அவருக்கு வந்து திரு அந்த ஞானத்துக்கு திருங்கிற அடைமொழியை கொடுப்பதாகவும், அது திரு ஞானப்பிரகாசத்தை இந்த இடத்துல திருஞான சம்பந்தரை நமக்கு இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியதா இருக்குது. சோ திருவருளார் அப்படிங்கிற திருஞான சம்பந்தர். சோ இவங்கெல்லாம் கொடுத்த கவியை கொண்டு நாம வந்து பெருநோக்கில் பயன் விளக்கி உலகமே உய்ய பேரறமாம் அருள் தொண்டில் பங்கு கொள்வோம். நம்ம வந்து எல்லாரும் அருள் தொண்டு செய்வோம். இவங்க எல்லாம் ஏற்கனவே வாழ்ந்திருக்காங்க. அப்ப இவங்க வழிவகையா வந்த இவங்களுக்கு பிறகு, அதாவது இவங்க எல்லாம் நேரடியாக இல்ல, ஆனா இவங்க எல்லாம் தொடர்ந்து தனக்கு உதவி செய்ததாகத்தான் இத நாம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. சோ அப்படிதான் இதை நாம வந்து வந்து 2 வகையான குருமார்களை அதை குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்ல, போகரை குறிப்பிடுறாரு. என்னுடைய நோயை நீக்குவதற்கு அவரு காரணமா இருந்தாரு. வைத்தியம் சொல்லி என்னுடைய வயிற்றுப்புண் நீக்குவதற்கு அது காரணமா இருந்தாரு. பிறகு வந்து இந்த இதெல்லாம் பண்ணுவதற்கு முப்பு அப்படிங்கிற வகையில பண்ணுவதற்கு முப்பு கட்டுதல், இந்த மாதிரி கலையெல்லாம் அவர் கத்திருக்கிறார். பட் இந்த இதெல்லாம் நம்ம அந்த கவிகள்ல தான் பார்க்க முடியுது. ஏன்னா நம்மளுடைய படிச்சிருக்கக்கூடிய இந்த வகையின் காரணமா மட்டுமே நாம சொல்ல முடியாது. சோ அவர் வந்து ஒரு தீர்க்கமா தன்னை அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய குருமார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்வினையின் பயனாக ஆசான் மூலம் மோன குண்டலினி தத்துவத்தை கற்று தேர்ந்தேன். என் அறிவினிலே இணைந்த ராமலிங்கர் இறைநிலையை உணர்த்தி விட்டார். சித்தர் போகர் கண்ம வினை தீர்க்க ரசவாதத்தை காட்டிவிட்டார். அப்ப அவர் யாருன்னு பாக்குறப்ப ரசவாதம் கற்றுக்கொண்ட ஒரு ஞானின்னு பார்க்கணும். வேதாத்திரி மகரிஷி வந்து இந்த இடத்துல அவர் வந்து ரசவாதி. அவர் ரசவாதத்தை 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு வந்து மெட்டீரியல் கொண்டு ரசவாதம் பண்றது, இன்னொன்னு ரசவாதம் என்பது அல்கெமிஸ்ட் ஆங்கில வார்த்தை, அதாவது ஒரு வேதி மாற்றத்தை ஏற்படுத்துவது. இப்ப நமக்கெல்லாம் ரசவாதம் பண்ணியிருக்கிறார். எப்படி தீட்சை கொடுத்திருக்கிறார், மனதை கொண்டு உயிரை அறிய நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதனால என் உயிரை அறிஞ்சு உயிரின் மூலமா அறியக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இப்ப இந்த கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் இந்த பயிற்சியின் மூலமாக, கலைகள் மூலமாக நான் மாறி இருக்கேன் அப்படின்னா அந்த மாற்றத்துக்கு பேர் ரசவாதம். சோ இந்த மாற்றம்ங்கிறது ஒரு அல்கெமிஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது ரசவாதம். சோ இந்த ரசவாதத்தை 2 வகையா பார்க்கலாம். பொதுவா பொது உலகம், அதாவது இந்த உலகம் சொல்லக்கூடிய ரசவாதம் என்பது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாத்துவது. உதாரணத்துக்கு தகரத்தை தங்கமா மாத்துற மாதிரி. சோ அந்த மாதிரியான ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரசவாதங்கிறது நான் இங்க 2 பாக்குறேன். ஒண்ணு வந்து பொருள் ரீதியாக பார்க்கக்கூடிய ரசவாதமாக ஒண்ணு, இன்னொன்னு வந்து மனத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், உலகியல்ல ஏற்படுத்திருக்கிற மாற்றம். அப்ப உலகத்துக்கு ஒரு ரசவாதம் கொடுத்திருக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் ஒரு ரசவாதியாக இருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த ரசவாதத்தை கொடுத்தது போகர் அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல காட்டுறாரு. அதுல இன்னொன்னு சொல்றாரு, திருவேங்கடர் வைத்தியர் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இந்த திருவேங்கட வைத்தியர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எனக்கும் தெரியல. நன்முறையில் உலகுக்கு என் கடமையாற்ற ஞான குரு பொறுப்பில் தொண்டாற்றுகிறேன். இப்ப இந்த இடத்த நான் வரணும். இது வரைக்கும் மகரிஷி குருவை பத்தி பேசினாரு. ஆனா நான் குரு பொறுப்பை ஏற்கிறேன்னு அவரே சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். இப்ப யார குருவாக்குனாங்கன்னு கேள்வி. அதாவது குரு வந்து குருவா ஆனாரா, இல்ல யாராவது கூப்பிட்டப்பா நீ இனிமே நீ குரு அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த கவியில இருந்து 2 விஷயம் எடுத்தேன். ஒண்ணு வந்து போகரை பத்தின ஒரு விஷயம் நம்ம எடுத்திருக்கோம். இன்னொரு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த குருங்கிற பொறுப்புக்கு எப்படி வந்தாரு அவரு? யாராவது அவரை கூப்பிட்டப்ப இனிமே நீ குருப்பா அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாமே விளங்கி கொண்ட நிலையில நன்முறையில் உலகுக்கு என் கடமையாற்ற, நல்ல முறையில அந்த உலகத்துக்கு நான் தொண்டு செய்ய முடிவு பண்ணிட்டேன். ஞான குரு பொறுப்பில் தொண்டாற்றுகிறேன். தானே அந்த பொறுப்பை எடுத்துக்கிறார். அப்ப இதுதான் தன்னை அறிதல். ஒரு தன்னை அறிந்த ஒரு ஞானி மட்டும்தான் எந்த சந்தேகத்துக்கு இடமில்லாமலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தெளிவா கொடுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல வேதாத்திரி குருவாகிறார். இந்த நூற்றாண்டு தந்த மகான் வேதாத்ரி இதுவரைக்கும் தன்னகை உருவாக்கிய குருவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப தானே குருவாகிறார். இப்ப இதுக்கப்புறம் என்ன மாற்றம்? சோ இந்த வரி நம்ம கவனிக்கிறோம். அப்ப ஞான குரு பொறுப்பில் தொண்டாற்றுகிறேன் அப்படின்னு தன்னை முழுமையா அவர் இருக்கிறார். இதன் பிறகுதான் அவர் மரபு வழி ஆன்மீகம் சொல்றோம். அப்ப அவர் குரு பொறுப்புக்கு வர்றாரு. வந்த பிறகு அவர் என்ன பணிகள் செய்யறாரு? அப்ப குரு பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த உலக மக்கள் அனைவரும் ஏன் துன்பத்துல இருக்காங்க, துன்பத்திலிருந்து நீக்குவதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய இந்த ஆன்ம ஞானங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சமயங்கள், மதங்கள் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இதுல எல்லாம் பல வேறுபாடு இருக்கு. ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கும், அல்லது ஒரு சமயத்துக்கு இன்னொரு சமயத்துக்கும், அல்லது அவர்கள் கற்பித்த கடவுளுக்கும் அல்லது கடவுள் கொள்கைகளுக்கும் இன்னொரு கற்பித்த கடவுளுக்கும் கடவுள் கொள்கைகளுக்கும் இது மாதிரி பல நூறாக இது தொங்கிக்கிட்டு கிடக்கு. இதுல ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்ப எல்லா பிரச்சனைக்கும் ரூட் காஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொருத்தரும் தன் கடவுள் அப்படிங்கிற கடவுளை பிரித்து வைத்துக் கொண்டு, கடவுள் நான் எதை உணர்ந்தனோ அல்லது நான் எதை கடவுள்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும் அதுதான் பெருசு, தன் கடவுளே தன் மதமே பெருசு, தம் கொள்கையே பெருசுன்னு இங்க நிக்கிறதுனாலதான் இத்தனை குழப்பங்கள் இருக்கு.
அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்ப பல கடவுள் பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒழித்து கடவுள் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து வந்தா இந்த உலகம் வந்து ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு இடத்தை அடைவதற்கு வாய்ப்பாக இருக்கு. அப்ப திடீர்னு ஒண்ணு அறிவிச்சா அப்ப இதுவும் ஒரு தத்துவமா நின்னு போயிடும். கடவுள்லாம் ஒண்ணுன்னா சொன்னாங்க. இப்ப நான் சொல்றது இப்ப ஒன்று கடவுள்னு சொல்லி நானும் ஒண்ணு சொல்லி 10ஓட ஒண்ணா அது நின்னுடும். அப்ப அந்த இடத்துல இன்னும் கூர்ந்து ஆராயிறாரு. அப்ப இன்னொன்னு யோசிக்கிறார். இதே காலத்துல அவர் வாழ்ந்த காலத்துல வந்து அவரு என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தா, திராவிடம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பா வந்து கடவுள் இல்லைங்கிற ஒரு மறுப்பு இயக்கமும் அங்க இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த கடவுள் இல்லைங்கிறவரையும் ஏற்றுக்கொள்ள வைக்கணும். சோ அவர் மரபு வழி தமிழ் வழி ஆன்மீகத்தை தான் அவர் முன்னெடுக்கிறார். அது அத்வைத கொள்கை, அதாவது ரெண்டும் ஒண்ணல்ல ஒண்ணுதான் அப்படின்னு ஏற்கனவே புனைந்துரைக்கப்பட்ட கதைகளை நம் தமிழ் மொழியில, அது நம்மளுடைய மரபு மொழியில, இங்க மொழியை நான் வந்து ஒரு பிடிப்புக்காக சொல்லல, பற்றோட இங்க நான் சொல்லல. இந்த மொழி அப்படிங்கிறது என்னுடைய கருமையத்துக்குள்ளார அது ஆயிரக்கணக்கான வருடங்கள், பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக எனக்குள்ளார பொதிந்து இருக்கக்கூடியது. ஆனா இந்த மரபு வழி, இந்த கருவழி வந்த எனக்கு இன்னொரு மொழி வழியாக நான் அறிவதற்கு அந்த மொழியை நான் எப்ப கற்றறிந்தனோ, அல்லது எனக்கு முந்தைய மூதாதையர்கள் எப்ப கற்றறிந்தார்களோ அன்றைய தினத்திலிருந்து மட்டும்தான் அந்த மொழிக்கான அறிவும் மொழி புலமையும் எனக்குள்ளார இருக்க முடியும். என்னால சிந்திக்க முடியாது. நான் வேணா பிரசன்டேஷன் பண்ணலாம், ஒரு மொழியில நான் பிரசன்டேஷன் பண்ணலாம், ஒரு மொழியில என்னால சிந்திக்க முடியாது. அப்ப சிந்திக்க வேண்டும் என்றால், சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அது நமக்கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய மொழி. அது எது உயர்வு எது தாழ்வுலாம் கிடையாது. அவங்கவுங்க மொழியில அதை சிந்திப்பதுதான் அந்த சிந்தனை வந்து ஆழமா செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில இது ஒரு தமிழ் வழி மரபு வழி ஆன்மீகத்தை வந்து நமக்குள்ளார உட்படுத்த வந்திருக்கு. அதுல வந்து அவர் எடுத்துக்கிட்ட விதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தத்துவத்துக்குள்ளார அறிவியலை கொண்டு வந்தார். சோ ஒரு தத்துவம் சொல்றாரு, அந்த தத்துவத்துக்குள்ளார இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த அறிவியல் முன்னேற்றத்தை அதை எடுத்து அதை கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும் பொழுது அவரு இயற்கைக்கு மிக முக்கிய பங்களிப்பு கொடுக்கிறார். இயற்கைக்கு வந்து ஒரு முக்கிய பங்களிப்பு கொடுக்கிறாரு. அதுல வந்து அப்ப இயற்கையோட வளம் காக்கணும், இயற்கையில இருந்தா எல்லாமே எடுத்துக்கொள்கிறோம். அப்ப இயற்கைனா என்னன்னு பாக்குறாரு. அந்த இயற்கை அப்படிங்கிறது தான் நானாக இருக்கிறேன், இயற்கைக்கும் எனக்கும் ஒன்னும் வேறுபாடு கிடையாது, நான் வந்து ஒரு சின்ன கூறு இயற்கை. அப்ப நானும் இயற்கையோட ஒரு கூறு. இயற்கையை நான் பால்படுத்துறேன் அப்படின்னா என்னை பால்படுத்தி கொள்வதற்கு அது சமமாகுது. அல்லது என்னைய நான் வந்து துன்புறுத்தி கொள்கிறேன் அப்படின்னா இயற்கையில ஒரு வளம் அல்லது இயற்கையுடைய அந்த வளங்கள்ல நான் சிதைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒன்றை ஒருங்கிணைக்கிறார். ஒருங்கிணைத்த பிறகு இந்த இப்ப ஒண்ணும் கிடையாது, நீ ஒரு இயற்கை அப்படிங்கிற ஒட்டு மொத்தத்தோட மூலத்தோட ஒரு முழுமையோட ஒரு கூறு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கூறுக்கு என்ன வேணுமோ அதை இயற்கையில இருந்தே பெற முடியும்னு ஒரு தத்துவத்தை இணைக்கிறார். அதுதான் இயற்கை தத்துவம். அப்ப இயற்கை தத்துவம், கடவுள் தத்துவம் இது எல்லாமே எங்க முடிவடையுது அப்படின்னா, இதை கடவுள் அப்படின்னு பிறகு அதை அறிக்கிறார். அது அறிவுகளோட முழுமை அப்படின்னு தெரிய முற்படுத்துறாரு. நான் முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து இயற்கையோட கூறு. எப்படி ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு என்ன தேவையோ அது அம்மாவிடம் இருந்து அந்த குழந்தை சிறு வயதுல பெற்றுக்கொள்கிறதோ, நீ வளர்ந்த குழந்தையாயிட்ட. அப்போ உனக்கு யார் பெரும் தாய் யாரு, கருணை தாய் யாரு, இத்தனையும் அன்பும் கருணையுமா வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயற்கை தான் ஒரு தாய். அப்ப எல்லாருக்குமா தாயா இருக்கக்கூடிய இயற்கை உனக்கு வேணுங்கிறத அதை அளிக்கும். ஆனா நீ உனக்கு கேட்க தெரியணும், அதை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வடிவமைக்கும் பொழுதுதான் வாழ்வியல் தத்துவத்தை அவர் கொண்டு வர முயற்சி பண்றார். அப்ப இயற்கையை பத்தி அவர் சொல்லும் பொழுது, இயற்கை என்ற பெயராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய், பெயர்த்து இடமாற்றி வைப்பான், பெய்தெறிவான், அருள்வான், பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர்கள் யார் பேருலகில்னு கேட்கிறார். சோ இந்த கேள்வியை எந்த இடத்துல அவர் கேட்டாருங்கிறதா முக்கியம். அவர் வறுமையில வாழ்ந்து பிறகு தொழில் நடத்தி மிகப்பெரிய பொருட்செல்வத்தோட வாழ்ந்து கொண்டு பிறகு அதுல இருந்தோ நலிவடைந்து பல காரணங்களால அது ஒண்ணும் இல்ல, குடியிருக்கக்கூடிய குடிசை கூட இப்ப மழையால மூழ்கடிக்கப்பட்டு நான் வெளியில போகணும் அப்படின்னு நிக்கிறப்ப அவர் வருத்தப்படல, அழுகல. அதுக்கு பதிலாக இயற்கையுடைய விஷயத்தை அவர் உணர்றார். இதுதான் அவருடைய ஞானத்தோட உச்சத்தை காட்டுது. இப்போ அவர் பொறுப்பேற்று குரு பொறுப்பேற்று கொண்டதற்கு ஆனா அந்த பொறுப்புணர்ச்சி இந்த கவியில அவர் வெளிப்படுத்துறாரு. உனக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது துவண்டு போய் விடல. அப்ப கூட என்ன சொல்றாருன்னா, இயற்கை என்ற பெயராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா சீவன்களும் எடுத்தாடும் காய்கள், பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பெய்தெறிவான், அருள்வான், பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர்கள் யார் பேருலகில் கேட்கிறார். அப்ப இது வந்து பிழை கிடையாது, இது இயற்கை வேறு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சில காரியங்களை நடத்துவதற்காக என்னை இயற்கை இந்த இடத்துல இருந்து நகர்த்துகிறது அப்படிங்கிற ஒரு ஞான தன்மை அவர் அடைஞ்சதுனாலதான் இதை சொல்ல முடியுது. இந்த கவி நம்ம எல்லாருக்குமே உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் வெற்றி என்பதை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில ஏற்படக்கூடிய வெற்றியையும் அல்லது பொருள் அளவுல நான் நிறைவா இருக்கிறதையும் மட்டுமே வெற்றி, அது குரு எனக்கு கொடுத்திருக்கிறார் அல்லது அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்ற முதல்ல அந்த மனப்போக்கை நம்ம எடுக்கணும். வெற்றிங்கிறது வாழ்வியல் வெற்றி. இதுல வெற்றி அப்படிங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. துன்பம் தனக்கு இல்லாமலும் பிறருக்கு துன்பம் அளிக்காமலும் இருப்பதை ஏற்றுக்கொண்டு எனக்கிட்ட இருக்கக்கூடிய உடல் பொருள் அறிவை கொண்டு பிறருக்கு ஒத்து உதவி வாழக்கூடிய ஒரு தன்மையோடு ஒரு
வாழ்வதுதான் ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. அப்போ ஒரு அளவுகோல் வந்து நம்ம பொருளை வைத்து அளவுகோல் போட முடியாது. அப்படி போட்டீங்கன்னா, அப்படி பண்ணினீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி வந்து இந்த இடத்துல பொருள் தோல்வி அடைந்ததுனால அவர் வந்து பாவத்தை சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல. அப்ப இயற்கை அவர் செய்ய வேண்டிய நற்காரியங்களுக்கு அவருக்கு இந்த இடத்துல இருந்து அவரை இந்த பொருள் தன்மையிலிருந்து அவரை வெளியேற்றி இன்னொரு இடத்துக்கு அனுப்புது. இது ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளார புரிந்து கொள்ளணும். நமக்கு ஒரு பொருள் ரீதியாக பற்றாக்குறையோ அல்லது துன்பமோ அப்படி வரும் பொழுது அது உடனே இது வெறும் பதிவு பாவம் அப்படின்லாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. நல்ல முறையில ஞான நிலையில இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து கூர்ந்து ஆராய்ந்து செய்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையுடைய வளம் என்பது அது மட்டுமல்ல அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு இயற்கை துல்லியமாக நடத்தி கொண்டிருக்கிறது. என்னுடைய செயலை ஒழுங்கமைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. அப்ப யாருக்கெல்லாம் இந்த ஞான நிலை வரும்னு பாத்தீங்கன்னா, நேர்த்தியா செயல்களை ஒழுங்கமைத்துக் கொண்டவங்களால மட்டும்தான் இந்த இடத்துல வர முடியும். பிறகு அவரு இந்த இயற்கை குறித்த இந்த தகவல்களை கொடுத்த பிறகு அறிவு தெய்வம் ரெண்டையும் ஒருங்கிணைக்கிறார். அந்த அறிவு தெய்வம் அப்படிங்கிற ஒண்ணு அவர் ஒருங்கிணைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அதுலதான் அவர் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு தூரத்துக்கு அவரு தன்னை முழுமையாக எடுத்துக்கிறார். பட் இந்த உலகத்துல இயற்கையையும் இயற்கையுடைய முழுமையையும் சொல்லி மனித குலத்துக்கு தேவையான மனிதனையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு தத்துவத்தை உட்படுத்துறாரு. அறிவியலுக்கு அவர் செய்த மிகப்பெரிய புண்ணியம் சொல்லணும். ஏன்னா அறிவியல் வந்து நியூட்டன் வந்து 4 காரணிகளை கொண்டு 4 தனித்தனி அனாதிகள் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தது. பிற்காலத்துல நியூட்டனுக்கு பிறகு வந்து ஐன்ஸ்டீன் வந்து அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு நியூட்டனோட விதி வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு அது முழுமையாக சறுக்களை சந்திச்சு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிற நிலையில வந்து அது முட்டுக் கொடுப்பதற்காக ஐன்ஸ்டீன் வர்றாரு. ஐன்ஸ்டீன் வந்து 2 அனாதிகளை எடுக்கிறார். மொத்தம் 4 2 சுருக்கிறார். 2 அனாதிகள் அப்படின்னு எடுக்கிறாரு. பிறகு அவருக்கும் திருப்தி இல்லாம தான் போறாரு ஐன்ஸ்டீனும். நான் 2ன்னு சொன்னேன், ஆனா 1ன்னு எனக்கு தெரியுது, அந்த 1 என்னன்னு தெரியல அப்படின்னு தான் அவருடைய நூல்லையும் அவர் எழுதி வச்சுட்டு போறாரு. ஆனால் இந்த அனாதி 4ன்னு சொன்ன அறிவியல் உலகம், அனாதி 2ன்னு சொன்ன அறிவியல் உலகம், இந்த 4 அனாதிகளை கொண்டு 2 அனாதிகளை கொண்டே இத்தனை பெரும் விஷயங்களை படைக்க முடியும் என்றால் அனாதி 1, அதாவது மூலம் 1 தான் அப்படிங்கிற ஒன்னை உணர்ந்து விட்டால் இந்த அறிவியல் உலகம் மனித குலத்துக்கு எவ்வளவு தர முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துல அறிவியல் குறித்து நான் பேசும்போது சில விஷயங்களை போயிடணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களது விஞ்ஞான பூர்வமா இருக்கான்னு கேட்கறாங்க. யாரும் சாப்பிடும்போது அதோட விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுறது இல்லை. நான் சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, நான் சாப்பிட்ட பிறகு அது என்னென்ன சத்தா மாறுதுன்னா கேட்டு சாப்பிடுறது இல்லை. ஆனா இதை பத்தி பேசுறப்ப மட்டும் விஞ்ஞானத்தை பேசுவது. இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறை அறிவை வெளிப்படுத்துறதா தான் நான் பாக்குறேன். கையில கயிறு கட்டி இருப்பாங்க, அருட்காப்பை பத்தி விமர்சனம் செய்வாங்க. கையில கயிறு கட்டி இருக்கிறப்ப இது என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய சூழல் நமக்கு வரதான் செய்யுது. இதெல்லாம் அறியாமையோட வெளிப்பாடுகளை நம்ம பாக்குறோம். அதை விஞ்ஞானம் பேசுற விஞ்ஞானம் எல்லாமே அப்படின்லாம் சொல்ல முடியாது. விஞ்ஞானம் என்பது ஒரு சிறு கூறு. ஆனா தத்துவம் என்பதுதான் உண்மை, முழுமை தத்துவம் அங்க இருக்கு. அப்ப விஞ்ஞானம் எதுக்கு உதவியா இருக்குன்னு பார்க்கணும். அப்ப விஞ்ஞானம் வந்து தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் தத்துவம் விஞ்ஞானிகள் தன் வளர்ச்சி நிலைக்கு போவதற்கு உதவியா இருக்குது. ஒவ்வொரு விஞ்ஞானிக்கும் கோட்பாடு தேவைப்படுது. இப்ப மூலத்தை தேட முதன்மை விஞ்ஞானியா ஐன்ஸ்டீனை தொடர்ந்து வந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருந்தார். அவர் வந்து மூலத்தை தேடுறாரு, ஒரு கோட்பாடு வகுக்கிறார். ஒரு புள்ளியிலிருந்து ஒரு ஆற்றல் நிறை வந்து அழிந்து ஒரு புள்ளிக்குள்ளார மறைஞ்சு கிடக்குது. அந்த புள்ளியிலிருந்து ஒரு எழுச்சி பெற்ற ஒரு துகள் வரும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஆற்றலை சார்ஜ் எடுத்துக்கிட்டு வருது. அதனால அது சுழல தொடங்குறது, மேலும் விரிவடையுது அப்படின்னு ஒரு தத்துவத்தை அவர் உள்ள எடுக்கிறார். ஆனா அவருக்கு இன்னும் ஒரு கோட்பாடு முழுமையா தெரிஞ்சா, எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது, இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் இந்த வெளியில தான் மிதந்து கொண்டிருக்கிறது. அப்ப அது இந்த வெளிக்கு அப்பால எதுவுமே இல்லை, இந்த வெளிதான் மூலம், இந்த வெளியில இருந்தா எல்லாம் உருவாகி இருக்க முடியும். அப்ப இந்த வெளிதான் எல்லாமுமாக ஆயிருக்க முடியும். அப்ப ஒன்றாக இருந்ததுதான் பலவாக வந்தது, அந்த ஒன்றில் இருந்துதான் அனைத்தும் உருவாகியது, இந்த ஒன்றுதான் அனைத்தையும் காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த மூலத்தை தொட்டு ஆய்வு செய்யறதுக்கு போயாச்சுன்னா போகும். ஆனா விஞ்ஞானிகளுக்கு இதுல என்ன சிரமம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞானிகள் தான் பெற்றிருக்கக்கூடிய இந்த அனுமான அறிவு எடுத்துட்டு போறதுக்கு கருவிகள் தேவைப்படுது. ஆனா கருவிகள்ங்கிறது வந்து ஒரு அணு நிலை வந்த பிறகுதான், பொருள் நிலைக்கு வந்த பிறகுதான் கருவியை உருவாக்க முடியும். ஆனா பொருள் நிலைக்கு வருவதற்கு அணுக்கள் கூட வேண்டியதா இருக்குது. அப்ப அணுவுக்கும் கீழாக இருக்கக்கூடிய நுண்ணிய நிலையை பார்ப்பதற்கு வந்து மனதால மட்டும்தான் முடியும் சுவாமிஜி சொல்லிட்டார். அதனால வேற வழியே இல்ல. விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிருணர்வை உள்ளுணர்வாய் பெற்று இந்த கோட்பாடுகளை தத்துவத்தை கொண்டு ஆய்வு செய்ய தொடங்கினா அந்த மூலம் ஒண்ணுதாங்கிறத நிரூபிக்க முடியும். இது தத்துவ ஞானிகளோட வேலையும் கிடையாது. தத்துவ ஞானிகள் தன் மனதால எதை உணர்றோமோ அதை அப்படியே வெளிப்படுத்திட்டு போறாங்க. தத்துவத்தில் விளைக்கப்பட்டதை நமக்கு நெருடல் இல்லாமல் ஏற்றுக்கொள்வதும், அதுல முரண்கள் இல்லாம அறிவுக்கு பொருந்தாமல் இருந்தால் அதை விலக்கி வைப்பதும், அது பொருத்தமா இருக்கிறதெல்லாம் வாழ்வியலுக்கு எடுத்துக்கொள்வதும், அதை நிறுவுவதுதான் மக்களுக்கு அது உதவி செய்யறது. ஆனால்
விஞ்ஞானிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தத்துவங்களை ஒரு கோட்பாடா எடுத்துக்கொண்டு அவங்கதான் நிரூபணம் செய்வதற்கு அது அந்த அளவுல வந்து விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய அளவுல பங்களித்து சென்றவர் வேதாத்ரி மிஷன். அவருடைய வாழ்வியல்ல மிகப்பெரிய அளவுல விஞ்ஞானிகளுக்கு பங்களித்ததுல வந்து அவர் இறை தத்துவம், காந்த தத்துவம், கருமைய தத்துவம், செயலொழிவு தத்துவம். இதுல இறை தத்துவம் வந்து மூலம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து மனிதன் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பை விளக்குறது. இதை புரிந்து கொள்வதற்காக காந்த தத்துவம், அந்த ஒன்றிலிருந்து வந்த துகள் தான் அலைநிலையில நிலையோட மோதி அது காந்தமா இருந்து இந்த பிரபஞ்சம் முழுக்கது விரிஞ்சு பிறகு மனித உயிர்க்குள்ள வந்த பிறகு அந்த மனிதன் பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் பதிவுகளாக ஆக்கி அதுக்குள்ளார பற்றுக் கொள்கிறது. அப்ப எல்லா செயல்களுக்கு இருக்கு. பிறகு இது எல்லாத்தையும் உணரக்கூடிய உணர்கருவிகளாகவும் பிறகு மனிதனிடம் மனமாகவும் முழுமை பெற்றிருக்குன்னு சொல்லி ஒரு காந்த தத்துவம், அந்த இறைநிலை தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கான காந்த தத்துவத்தை அளித்திருக்கிறார் அறிவியல் உலகத்துக்கு. இந்த காந்தம் வந்து பதிவுகளை எங்கே ஏற்படுத்துது, அது உயிரினங்களுக்குள்ளார ஒரு சிறப்பு மையத்தை உருவாக்கி கொள்கிறது. அது கருமையம் சொல்லி ஒரு கரு தத்துவத்தை உள்ள கொண்டு வர்றாரு. பிறகு மனிதனாக வந்த பிறகு எல்லா துன்பங்களையும் போக்கிக் கொள்வதற்கு, துன்பம் இல்லாமல் மனிதன் வாழ்வதற்கு செயல்ல தான் விளைவு அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்க நெறியை, இது கூட என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞான தத்துவம் தான். நியூட்டனோட 3வது கோட்பாட தத்துவமா இங்க வெளிப்படுது. நியூட்டனுடைய 3வது கோட்பாடு எந்த பொருள் தூக்கி ஒரு வினை செஞ்சாலும் அந்த வினைக்கு சமமான எதிர்வினை வரும்னு சொல்லியிருக்கு. பட் இந்த செயல் விளைவு தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இப்பவே வரணும்னு அவசியம் இல்லை, அதுல காலம்னு ஒரு ஃபேக்டர் உள்ள போடுறாரு. இந்த காலம் வந்து தகுந்த காலத்துல சுருக்கி இருப்பா வச்சுக்கிட்டு இந்த காந்தம் பதிவு பண்ணிக்கிறது, கருமையத்துக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறது. பிறகு அதுக்கு தகுந்த சூழலும் இதை அனுபவிக்க வேண்டிய ஒரு தகுந்த காலமும் வர்றப்ப அந்த காலம் அது வரைக்கும் நீட்டிப்பு இருக்கு. அந்த காலம் வரும் பொழுது இந்த பதிவுக்கு தகுந்தாற் போல ஒரு செயலை உனக்கு வழங்கி அதன் மூலமா அந்த துன்பத்தையோ இன்பத்தையோ அதை அழிக்கும்னு சொல்லி இந்த இடத்துல காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போடுறாரு. அப்ப காலம் அப்படிங்கிற ஒண்ணு இங்க வந்துட்டாலே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இதை ரொம்ப கலோக்கியில நான் பேசணும்னா ஒரு 100 ரூபாய் நான் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கேன். அது 100 ரூபாய்க்கு உடனே வந்தா 2% வருது. அது ஒரு 10 ஆண்டுகள் போட்டோம்னா 2% வருஷத்துக்கு 5% வச்சா 15 50% சேர்த்து 150 ரூபாயா திருப்பி வருது. அப்ப இந்த காலம் நீட்டிப்பு ஆக ஆக அது என்ன செயல் செஞ்சிருக்கோமோ இரட்டிப்பாக விளையும் அப்படின்னு நான் சேர்த்து சொல்றேன். பட் சுவாமிஜி என்ன சொல்லிருக்காருன்னா நீ துல்லியமா அதே உனக்கு கிடைக்கும். என்ன மாதிரியான, அப்ப இதுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல ஒருவேளை நீ நல்ல செயல்களை செய்து வைத்தால் நீ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கருமையத்தில் இருந்த கெடுவினைக்கான பதிவை சமன் செய்யலாம், அழித்தொழிக்க முடியாது. அது அழித்தொழிப்பதற்கு இன்னொரு வழிமுறையை உருவாக்குறாரு. இதுதான் அறிவியல் உலகத்துக்கு அவர் மகரிஷி அவர்கள் கொடுத்த ஆகப்பெரும் தத்துவமா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த காந்தத்தை பத்தி அவர் குறிப்பிடும் பொழுது எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. பிறகு இந்த தத்துவங்கள் எல்லாம் வைத்து மானுட வாழ்க்கைக்கு என்ன பண்ண முடியும், மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ண முடியுங்கிறப்பதான் வாழ்க்கை தத்துவங்கிற ஒண்ண கொடுக்கிறார். மனிதனுக்கு உயிரினங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா தேவை இருக்கு, பிற உயிரினங்கள்ட்ட இருந்து இயற்கைகிட்ட இருந்தும் விபத்துக்கள்ட்ட இருந்து காத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு உயிரினங்களுக்கு ஒரு தத்துவத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது பொதுவா 5 அறிவு வரைக்கும் இருக்கிற உயிரினங்களுக்கு வந்து இந்த தேவையும் காப்பும் போதுமானதா இருக்கு. ஆனா மனிதன் வரும் பொழுது மனித குலம் வந்து துன்பம் இல்லாம பிற உயிரினங்களையும் தன்னோட இணைத்துக் கொண்டு தானும் துன்பப்படாம பிறருக்கு துன்பம் வந்தா அதுல இருந்து நீக்குவதற்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப அறநெறி வாழ்வையும் அது ஏற்கனவே உள்ள மகான்கள்லாம் விட்டு சென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எளிய முறையில அதுக்கான வழிமுறைகளை இங்க கொடுக்கிறார். அப்ப அங்க வந்து அறநெறியையும் அறிவோட முழுமை பேரையும் இங்க கொடுக்குறாரு. அப்ப இவைகளை தொகுத்துதான் வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை மனித குலத்துக்காக நமக்கு அளித்திருக்கிறார். மனிதர்கள் எப்படி வாழணும். அப்ப இந்த வாழ்க்கை தத்துவத்தை நீ புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கையா உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மன உணர்ச்சி நிலையில இருக்கு, இந்த நிலையிலேயே அதை நீ படிக்க போனீங்கன்னா உனக்கு அது பிடிபடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுதான் தவம் அப்படிங்கிற ஒன்றை அவர் வர்றாரு. தான் கற்றறிந்த தவத்தை இங்க என்ன பண்றாரு, எளிய முறையில வடிவமைத்து இது நீயா முயற்சி பண்ணா பல காலங்கள் ஆகுது, ஏற்கனவே பல பேர் இதுக்காக முயற்சி பண்ணி அவங்களால முடியாமலாம் போயிருச்சு, அதனால நான் ஒரு எளிய முறை சொல்றேன், யாரெல்லாம் இதை உணர்ந்தார்களோ உணர்ந்தவர்களை கொண்டு ஒரு குரு வழியாக தொட்டு உணர்த்தி பிறகு கண்களின் வழியாக ஆற்றல் பாய்ச்சி பிறகு மனத்தின் வழியாக மனதை உயர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தவ வழிமுறைகளை தீட்சை முறைகளை வடிவமைத்து கொடுத்து அதை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது மனம் வலிமை பெறுறதை உணர்ந்தாரு. பிறகு என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அது ஏற்கனவே அந்த கருமையத்துல வச்சிருக்கக்கூடிய பதிவின் காரணமா அது எந்த பதிவை தனக்கிட்ட அதிகமா வைத்திருக்கோ அந்த பதிவை கொண்டே தனது செயல்பாடுகளை காட்ட தொடங்குது. அப்ப அந்த பதிவுல நம்ம வந்து மாற்றம் கொண்டு வரணும், பதிவு மாற்றம் அப்படிங்கிறப்ப மேல் பதிவுகள் இடணும் அப்படிங்கிறப்ப ஆய்வு முறைகளை அங்க கொண்டு வர்றாரு. இந்த ஆய்வு முறைகளை அவர் தொகுத்து வழங்குறது தான் தான் பெற்ற அனுபவம், கற்றறிந்த வழிமுறைகள், மனதை பெற்ற பத்திய ஆய்வுகள், அவர் எண்ணத்தின் வலிமை, இவைகள் எல்லாம் தொகுத்துதான் இந்த ஆய்வு பயிற்சிகளை கொடுத்து இறுதியாக நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் எடுத்துட்டு போறாரு. அப்ப இதுக்கு என்ன வேணும்னு பாக்குறாரு. அதனால ஒரு ஒழுக்க பண்பாடுகளை உள்ள கொண்டு வர்றாரு. 5 ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி பிறகு அதை 2 ஒழுக்கங்களுக்குள்ள சுருக்கியும் கொடுக்குறாரு. இந்த ஒழுக்க பண்பாடை ஒருத்தன் கடைபிடிக்கணும்னா முதல்ல அவன் எப்படி இருக்கணும்னு 4 அரண்களையும் கொடுக்கிறார் நமக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். போதை, போர், பொய், புகை, இந்த 4 ரொம்ப முக்கியம். இந்த போதை என்பது ஏதோ சாராயம் குடிச்சு வர்ற போதைன்னு மட்டும் பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல அதிகாரம், புகழ், அதனால ஏற்படக்கூடிய போதையும் சேர்த்து பார்த்துக்கணும். நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்க்கணும். அப்போ போதை,
போர் என்பது வெளியில போய் ஒருத்தன் அடித்துக் கொள்வது மட்டும் இல்ல, மனசுக்குள்ளார அகப்போர் இருக்கு இல்லையா, அதையும் இங்க நம்ம பார்க்கலாம். சோ புகை என்பது நேரடியாக புகையை எடுத்துக்கலாம், புகையிலே எந்த வடிவத்திலையும் எடுக்க வேணாம்னு சொல்றாரு சுவாமிஜி. எதையுமே கடுமையா சொன்னது கிடையாது. இது ஒண்ணு மட்டும் ஒரு அன்பர்கிட்ட கடுமையா சொல்றாரு, ஒண்ணு புகையை விட முடியலன்னா இந்த குண்டலினி யோகத்தை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி, இந்த குண்டலினி யோகம் வந்து உயிர் துகள்களுடைய பெருக்கி கொடுத்து அதை வலிமைப்படுத்தி கொடுக்கறதுக்காக உள்ளது. நீ ஒரு புகைச்சிட்டீங்கன்னா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க பொய் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பொய்ங்கிறது இந்த இடத்துல இதை வேறு சில இடங்கள்ல சுவாமிஜி கொடுத்திருக்கிறார். பொய் என்னங்கிறது என்னன்னு, பொய் அப்படிங்கிற விஷயத்த அவர் என்ன மாதிரி ஒரு இடங்கள்ல சொன்னதை நான் சொல்றேன். அதான் ஒருத்தர்கிட்ட இல்லாதத ஒண்ண நீ புகழ்ந்து பேச வேண்டாம், அதுவே தப்புங்கிறார். அதுவும் பொய் தான். இது மாதிரி சில இடங்கள்ல பாக்குறோம். அவர்கிட்ட இருக்காது, தனக்கு யாருன்னு என்னன்னே தெரியாது. நான் பல பேரை பார்த்திருக்கேன். அவங்க வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி புகழ்வாங்க. இது ரொம்ப ஆபத்தான தன்மை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லாத கெடுதலையும், அவர் இல்லாத பொழுது, அவர் இருக்கும் பொழுது இல்லாததை புகழ்ந்தவர், அவர் இல்லாத பொழுது அவர்கிட்ட இல்லாத கேடு இருக்கிறத சொல்றதுங்கிறது ஒண்ணு, இல்லாததையும் சேர்த்து சொல்லக்கூடிய தன்மையை நீ பெறுவ. இது முதல்ல ரொம்ப ஆபத்தானது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது புறம் கூறுதல் அப்படிங்கிற அளவுல வரும்பொழுது உன்னுடைய ஒழுக்க பண்பு இங்க போயிடும். அப்ப ஒழுக்கம் என்பதற்கு ரொம்ப அடிநாதமா முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. இது வந்து வாழ்வியல்ல மகரிஷி வாழ்க்கை தத்துவத்துக்காக கொடுத்தாரு. அப்ப அதுல வந்து குறிப்பா அவர் வாழும் காலத்துல இன்றைய தேதி வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், இதுல பெண் வந்து ஒரு 2ஆம் தர குடிமக்களா பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து உயரப்பட வேண்டும். ஏன்னா பெண் என்பவள் அது பெருமையை வந்து நமக்கு குடும்ப அமைதியிலையும் சேர்த்து அதை சொல்லியிருக்கிறாரு. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளமென எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர். இதை முதல்ல அறிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களா இருந்தாலும் அவங்களையும் பெண்கள் தான் நமக்கு ஒரு கொடையா பரிசளிப்பா கொடுத்திருக்கிறாங்க. பெண்களோட தயவுல தான் வாழ்ந்து வந்திருக்கோம். அவங்களுடைய பால் உண்டுதான் வாழ்ந்திருக்கோம். அவங்க அம்மாவா, மனைவியா, சகோதரியா, இன்னும் பல பரிமாணங்கள்ல பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த பெண்களை பத்தின பெருமையை உணரணும். அது பெண்ணை வெறுத்து பெண்ணை ஒதுக்கிட்டு ஓடுன்னு சொன்ன பல ஞானிகள் மத்தியில நீ பெண்ணோட பெருமையை உணர்ந்து அவங்களோட இணைந்து வாழு, அவங்களுக்கு ஒத்து உதவியுமா, அவங்களுடைய சுதந்திரத்தை காத்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பெண் பெருமையை வந்து குடும்ப அமைதி, ஏன்னா குடும்ப அமைதி இல்லாம நீ உலகத்துக்குள்ளார இதெல்லாம் ஏன் கொடுத்தாருன்னு பாக்குறப்ப இந்த உலகம் அமைதியா இருக்கணும், உலக மக்கள் அனைவரும் வாழ்வதற்கான வளங்கள் இயற்கையில முழுமையாக இருக்கிறது, அப்புறம் ஏன் ஒருவருக்கு ஒருவர் பிணக்கு ஏற்படுது அப்படின்னு யோசிக்கிறப்ப சீர்திருத்த விஷயமாக அரசியல் அவர் உள்ள கொண்டு வர்றாரு. உலக பொது நெறி சமயம் ஒண்ணு உருவாக்குறாரு. இந்த உலக பொதுநெறி சமயம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்றவரையும் ஏற்றுக்கொள்கிறது, கடவுள் என்னதுன்னு சொல்றவரையும் ஏற்றுக்கொள்றது, பல பழக்கங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமான இடத்தை அது வந்து கொடுக்குது. அந்த இடத்தை கொடுத்து பிறகு அது உண்மை உணர்வை பெற வைக்குது. பக்தி யோகத்துல இருந்து ஞான யோகத்துக்கு எடுத்துட்டு போறப்ப பக்தி அவரு எந்த இடத்துலயும் குறைத்து சொல்லவே இல்லை. பக்தி வந்து கட்டாயமா வேணும். அது தெளிந்த பக்தி தான் ஞானமாகும் அப்படின்னு சொல்லி. அப்ப தெளிந்த பக்தி தான் ஞானம் அப்படின்னு அவர் சொன்ன வரிகளின் மூலமாக ஒரு முடிவு நம்ம உறுதிக்கு வர முடியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்திங்கிறத அவர் வலியுறுத்துறாரு. யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு குழந்தைகள் அல்லது அறிவில் உயராதவர்கள், அதாவது பெரியவங்கள ஆனாலும் இன்னும் அறிவு நிலையில உயராம இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் முதல்ல பக்தியை சொல்லி கொடுத்து பிறகு உயிரை உணர்த்தி அவங்களையும் மேல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்ப யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப, நீ தரம் பிரிக்காத, எல்லாருக்கும் கொடுத்து வை. யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வசதி இருக்கோ அவங்க எல்லாம் மேல வந்துருவாங்க. தன்னை யார் சரி செய்து கொள்கிறார்களோ அவங்க எல்லாம் இன்னும் மேல்நிலைக்கு உயர்வார்கள். ஒரு பொது தன்மையில எந்த ஒரு ஃபில்டரும் வைக்காம வச்ச ஒரு ஞானவான் தான் இந்த இடத்துல வாழ்வியல் மகரிஷியை நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கும் கூட ஒரு கவியை சொல்றாரு, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். ஏற்கனவே சமுதாய பழக்க வழக்க பண்புகளாலதான் வந்திருக்கு. அப்ப அதுல இருக்கும் பொழுது நீ போய் இவனை நேரடியா குற்றவாளின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன இருக்கு? அப்ப அவருக்கும் இது மாதிரி நீ கல்வியை கொடுத்து கருத்தை உயர்த்தி உன்னிட்ட இருக்கக்கூடிய உடல் பொருள் அறிவு இவைகளை கொண்டு அவருக்கு தொண்டு செஞ்சா வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அங்கே சொல்றாரு. அதே சமயத்துல யாரேலும் நீ பணி செய்யும் பொழுது, இது ஒரு அனந்தநாராயண் ஐயா அவர் கூட உரையாடல் நடத்தினதா MKD ஐயா எழுதியிருக்க நூல்ல இருந்து வந்தது. அதுல வந்து பொறாமையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது நம்ம கூட இருக்கதான் செய்வாங்க. நீ ஒரு காரியம் செய்யும் பொழுது கூட இருக்கிறவங்க அவங்க செய்ய முடியல, இயலாமை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தன்னை வளர்த்தெடுத்து கொண்டு நானும் அந்த மாதிரி நற்காரியங்கள் செய்யணும்னு உங்கிற பக்கம் அவர் நகர்ந்து போகாம என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே செய்து கொண்டு போறவர்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பது போல பேசுறவர்கள் பலர் நம்ம கூட இருக்கதான் செய்வாங்க. அவங்களையும் நீ பெற்ற இந்த அறிவை கொண்டு கருத்தை உணர்த்தி பண்ணணும். இது வந்து சுவாமிஜி ஒரு இடத்துல எழுதுறாரு, இது வந்து நம் தகைமை பொறுமைகளை சோதிக்க நல் வாய்ப்பாம். இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் எந்த இடத்துலயும் சந்தேகம் இல்லாம அவரே முழுமையாக பதில்களை வைத்து விட்டே போயிருக்கிறார். அதனாலதான் அதை முழுமை நல வாழ்வுக்கான மனவளக்கலைன்னு சொல்லுவாங்க. அந்த மனவளக்கலை அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு மனிதன் வாழ்வுக்கும் அதற்குள்ளார சாராம்சத்தை உள்ளதான் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதுல வந்து குழந்தை வளர்ப்பு,
அரசியலுக்கான சூழல்கள், அதுல வந்து பணம் அப்படிங்கிறது வந்து பொருள்களை மாற்றிக்கொண்டு இன்னொருத்தர் இருக்கிற பொருள் இன்னொருத்தருக்கு பரிமாற்றம் செய்வதற்காக எளிய முறைப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டது. காலத்தால வந்து இந்த உழைப்பு அப்படிங்கிறது போய் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணத்துக்காக உழைத்தல் அப்படின்னு போயிருச்சு. அப்ப உற்பத்தி உண்மையான, அதாவது தேவையான பொருட்கள் உற்பத்திக்கு பதிலாக தேவையற்ற பொருட்கள் பல உற்பத்தி ஆகி அது மனித குலத்துக்கிட்டார போய் அதை விற்பனை செய்வதற்காக அதுக்கு பல யுக்திகளை கையாண்டு அது கன்சியூமரைசேஷன் பேர், நுகர்வு கலாச்சாரம்லாம் இப்படிதான் உருவாகி இருக்கு. அப்ப எப்படி இது உருவானுச்சுன்னு பாத்தீங்கன்னா, பணம் வந்து பிரதானம் சொல்லும் பொழுது பணத்துக்காக வேலை செய்யறது அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. உற்பத்திக்காக வேலை செஞ்சு வேலைக்காக பணம் கொடுத்து இந்த பணம் ஒரு பொருளை மாற்றுவதற்காக இருந்த காலம் போய் இப்படி மாறி இருக்குங்கிறப்ப பணம் வந்து ஒரு நச்சா மாறிடுச்சு. ஒரு நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட பணம் வந்து பிறகு நச்சா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தையும் அவர் சமூகவியல்ல ஏற்பட்டிருக்க குளறுபடிகளையும் எடுத்து சொல்றார். இதையெல்லாம் உருவாக்கி கொண்டு வருவதற்காக அவர் திட்டங்களை வகுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப அந்த திட்டங்கள் தான் சுவாமிஜி வந்து நமக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய 14 அம்ச திட்டங்களாக அவரு நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான வேதாத்திரியம் அப்படிங்கிற இலக்கணம். அதுதான் போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நல்லுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்தல். சோ இது வந்து ரொம்ப மிக முக்கியமா இப்படியெல்லாம் சேர்த்துதான் ஒரு வடிவமைப்பு கொண்டது. உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு நூல் அவர் எழுதின அந்த நூல்ல மிக முக்கியமா நாம எல்லாருமே தொடர்ந்து படிக்க வேண்டிய, இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்துருவோம். இப்ப இங்க வந்து ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறாரு. வேதாத்திரியம் வந்து உலக சமுதாய சேவா சங்கத்தை. இப்ப ஆசிரியர்கள் தன்னுடைய பொறுப்பை உணரணும். ஆசிரியரை ஏன் அவர் உருவாக்குனார்? அவர் வாழுங்காலத்திலேயே அவர் கல்வியில இதை கொண்டு வர முயற்சி பண்ணாரு. பிறகு ஆசிரியர்களை உருவாக்கினார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் வாழுங்காலத்துக்கு பிறகும் இந்த மனிதகுலம் அமைதி பெற வரைக்கும் இந்த தத்துவம் தொடர்ந்து பரப்பப்பட வேண்டும். அது ஒரு 150 ஆண்டுகள் வரைக்கும் ஆகலாம், அல்லது அதற்கு மேலும் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் இந்த தத்துவம் எங்கேயோ ஒரு இடத்துல நின்று போய் விடக்கூடாது. அப்ப நமக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வேதாத்திரியம் அப்படிங்கிற இதை உள்வாங்கிறது, பிறகு வேதாத்திரி அப்படிங்கிற குருவோடு உயிர்கலப்பு பெறுவது, பிறகு இந்த வேதாத்திரி சொன்ன விஷயங்கள்ல இருந்து நான் எங்கெல்லாம் மாறுபட்டு இருக்கிறேன் ஒரு ஆசிரியரா வந்த பிறகு, இன்னும் நான் எந்த இடத்துல எல்லாம் மாறுபட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதுல இருந்தெல்லாம் நான் நீக்கம் செய்து கொண்டு சரி செய்து கொண்டு ஒரு நேர்கோட்டுக்கு வந்த போது மட்டும்தான் ஒரு குருவோட ரெப்ரசன்டேட்டிவா நம்ம வர முடியும். அது வரைக்கும் ஒரு பயிற்சியாளர் 10 பயிற்சி சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுல 7 எனக்கு உடன்பாடா இருக்கு, நான் கத்துக்கிட்டேன். ஒரு 3 விஷயங்கள் எனக்கு உடன்படல. உதாரணத்துக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடாம இருக்கிறேன், எனக்கு அது உடன்படல, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் இது மாதிரி நான் பிறரை வந்து குறை சொல்லுவேன், எனக்கு பழக்கமாகி போச்சு, அதெல்லாம் மாத்திக்க முடியாது. இதெல்லாம் ஒரு தேர்ந்த ஆசிரியரா வர முடியாது. சோ ஆசிரியர் அப்படின்னு வந்தா, அதாவது ஒரு வேதாத்திரிய தொண்டன் அப்படின்னு நீங்க என்னை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல வேதாத்திரியம் அப்படிங்கிற அந்த 14 தத்துவங்கள்ல நான் விலகாம இருக்கிறேனான்னு பார்க்கணும். வேதாத்திரி அப்படிங்கிற குரு உணர்வோட எப்போதுமே இருக்கிறேனான்னு பார்க்கணும். என்னுடைய செயல்களை நான் அப்பப்ப சரி செய்து சீர்திருத்திக் கொள்கிறேனா அப்படின்னு பார்த்து ஒரு நேர்மையான ஒரு வேதாத்திரிய தொண்டனாக வரணும். இப்ப இந்த ஸ்பீச்சோட என்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சியை ஆழமா இன்னும் நம்ம உணர்வதற்கு பல கவிகள்ல இருந்தே அவரை எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. அவரோட பயணித்தவர்கள், அவர்கிட்ட பயணித்தவர்களிருந்து பெற்ற அறிவெல்லாம் கொண்டு அவருடைய வாழ்வும் பணியும் அப்படிங்கிற ஒரு நூலா கூட வெளியில வந்து அது வந்து ஆசிரியர்களுக்கும் இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கு எடுத்துட்டு போக முடியும். ஒருவேளை நாமளே இந்த இடத்துல சறுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சறுக்கியவர்களால் கொடுக்கப்படக்கூடிய தத்துவம் எப்படி நிலைத்து நிற்க முடியும்? அப்ப நான் செய்யறது ஒண்ணு, போதிக்கிறது ஒண்ணா இருந்தா தப்பு செஞ்சுக்கிட்டே போதனை செய்யறவங்க அப்புறம் அவங்க போதனையை கேட்டுக்கிட்டே தப்பு செய்வாங்கன்னு அவர் சுவாமிஜி சொன்ன மாதிரி அது போயிடக்கூடாது. அப்ப அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய நோக்கம் என்ன, நோக்கத்துக்காக ஒரு தனி மனிதன் இந்த நூற்றாண்டுல தன்னுடைய 95 ஆண்டுகள் வரைக்கும் தன்னுடைய வாழ்வை இந்த சமுதாயத்துக்கே தன்னை முழுமையா அர்ப்பணித்து வாழ்ந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். அதுல மிக முக்கியமா ஒரு கருத்தை மட்டும் இங்க குரு எங்க உயர்ந்து நிற்கிறாருங்கிறதையும் சில இடங்கள்ல கவனிக்க வேண்டியிருக்கு. அதுல வந்து காயக்கல்பங்கிற ஒரு கலையை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த கலையை அவர் கொடுக்கிறப்ப பல ஆண்டுகள் வந்து அவர் ஆராய்ச்சி பண்றாரு, தான் செய்து பார்க்கிறாரு, நண்பர்களுக்கு கொடுத்து பார்க்கிறாரு. அதுல ஒரு இடம் அவருக்கு பிடிபடாம இருக்குது. அந்த இடம் பிடிபடுறதுக்கு அவர் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த காலகட்டத்துல அவர் இதுவும் எழுதப்பட்டதும் அதுல இருந்து எடுத்தது. அது காயக்கல்பம் பத்தி அது அமெரிக்காவில லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அவர் ஒரு வகுப்பு நடத்த போனதாகவும், அங்க நடத்தி கொண்டிருக்கும்போது, அதாவது குண்டலினி யோகம் நடத்த போன இடத்துல அவர் நடத்தின தெருவுக்கு பக்கத்துல இன்னொருத்தர் மிஸ்டர் ஆண்ட்ரியூ டா பேஷனோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மைதுன யோகம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு யோக முறை நடத்தி கொண்டிருப்பதாகவும், அங்கே போனவங்களும் சுவாமிஜிட்ட வந்ததாகவும் அதுல எழுதப்பட்டிருக்கு. அப்ப சுவாமிஜிட்ட வந்தவங்க இது மாதிரி அவர் நடத்துறாரு அப்படின்னு சொன்னே அப்பவே அவருக்கு ஒரு புரிஞ்சிருச்சான். மைதுன யோகம்னு சொன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு காயக்கல்பம் குறித்த ஒரு கலைதான் இருக்கணும்னு அவர் சிந்திச்சு கொண்டிருந்தாராம். ஒரு கொஞ்ச நாள்லயே அந்த குரு, அதாவது ஆண்ட்ரிடோ பேசணும், நூற்றுக்கணக்கான
சீடர்களை தன்னிட்ட வச்சிருந்த ஒருத்தர் வந்து மகரிஷிட்ட வந்து வர்றாராம். நான் வந்து குரு நிலையில பல பேருக்கு உணர்த்தி இருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தனி மனிதனா உங்ககிட்ட கற்றுக்கொள்வதற்காக வருகிறேன். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய குண்டலினி யோகத்தை கத்துக் கொடுங்க. இந்த இடத்தை ஏன் நான் குறிப்பிடுறேன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அமெரிக்காவுல புகழ்பெற்ற ஒரு கலையை கற்றுக் கொடுத்த ஒருத்தர் இந்த குண்டலினி யோகத்தை பத்தி அவர் கேள்விப்பட்டு அவர் ஒரு ஞானியா இருந்ததுனால அதை உணர்ந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஞானின்னு புரிந்து கொண்டதுனால என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்க என்னை குருவா ஏத்துக்கிட்டு எனக்கு இதை கற்றுக் கொடுங்கள்னு வந்திருக்கிறார். இந்த இடத்துல குருவோட உயர்வை நம்ம பார்க்கணும். நம்ம மகரிஷிங்கிறது அதுல எப்படி உயர்ந்திருக்கிறாரு அந்த இடத்துல. அப்ப பிறகு அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. கற்றுக் கொடுத்த பிறகு அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. கேட்கும் பொழுதுதான் அந்த ஓஜஸ் மூச்சு அப்படிங்கிற ஒன்றை சேர்த்து அப்புறம் அதோட இணைத்திருக்காரு. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒண்ணு வந்து இந்த ஆண்ட்ரியூடா பெஷனோ வந்து மகரிஷியை பார்த்த இந்த முறை இருக்கு இல்லையா, பார்த்த அந்த தன்மை. அப்ப ஒரு அந்த அந்த குரு தன்மையை இவர் எப்படி ஒரு குரு நிலையில இருக்கிறவரு இன்னொருத்தரை குருவா பாக்குற ஒரு நிலை, ஒரு மகானா பாக்குற நிலையை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இவ்வளவு உயரிய நிலையில இருக்கக்கூடிய மகரிஷி அவர்கள் நான் இதை இங்க இருந்து பெற்று இதோட இணைத்து நான் கொடுக்கிறேன், இது என்னுடையது அல்லன்னு கையை விரிக்கிற பெருந்தகைமை. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்ல, ஏதோ ஒரு நூல்ல இருந்து எடுத்து எழுதி யாருக்கும் தெரியாம இருக்குன்னு சொல்லி அதை எழுதிடுறாங்க. பல நூல்கள்ல எடுத்து எழுதி ஒரு நூலா ஆக்குறது, பல பேச்சுகள்ல இருந்து பல பேச்சுகளை தொகுத்து ஒரு பேச்சா கொடுக்கிற இந்த தன்மைகளை கடன் வாங்கி அறிவை பேசுற பல பேரே தன்னை உயர்த்தி நிகழ்த்தி கொண்டிருக்கிறப்ப இந்த உண்மை நிலை தத்துவத்தை சிந்தித்து இவர் ஒன்றை அளித்து அதற்கு பதிலாக ஒன்றை பெற்று எடுத்த ஒன்றை இது நான் இங்க இருந்து வாங்கினேன், இயற்கையிலிருந்து பெற்றுக்கொண்டேன், இன்னாரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலமாக குரு இங்க உயர்ந்து நிற்கிறார். அப்ப இதை ஏன் இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன்னு பாத்தீங்கன்னா, நாமளும் ஆசிரியர் பொறுப்பில் பேராசிரியர் நிலையில அங்கங்க விலக்கி கொண்டிருப்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தணுங்கிற விஷயத்தை நான் இதை சொல்லி நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன். அதுல மகரிஷி வந்து ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்ல முற்படுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு உளவியல்ல நிறைய வேலை செஞ்சிருக்காரு. அந்த உளவியலை சொல்லிட்டு போயிடுறேன். சோ உளவியலை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உளவியலின் தந்தை அப்படின்னு பாக்குறதா சிக்மண்ட் ஃப்ராய்ட சொல்லுவாங்க. ஏன் சிக்மண்ட் ஃப்ராய்ட உளவியலின் தந்தைன்னு சொன்னாங்க அப்படின்னு பாக்குறப்ப, நான் டாக்டர் ஜெயபிரகாசம் ஐயாவோட தொடர்பு கொண்ட அடிப்படையில உளவியல் கத்துக்கொண்ட நிலையில பாக்குறப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி இதுதான் பிரச்சனை, அதாவது எல்லா சிக்கலுக்குமான ரூட் காசா அவர் சொல்றாரு. அப்ப நான் மகரிஷியோட ஒப்பு நோக்கி பாக்குறேன். என்னன்னா, ஒரு பிரச்சனையை சொன்னவரையே ஃபாதர் ஆஃப் சைக்காலஜின்னு சொன்னா பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் சொன்னா எங்கே கொண்டு போய் வைக்கணும். அப்ப நாம அதுக்கான வேலைகளை செய்யணும். ஏன்னா அந்த உளவியல் ரீதியாக பல நபர்களை நாம வந்து ஆற்றுப்படுத்துதல் வழியாக கவுன்சிலிங் பண்ணி வெளியில கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய வேதாத்திரிய யோக தத்துவ முறைகள்ல இருக்கிறதையும் அதை விட்டுட்டு போனதையும் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த இடத்தை நாமெல்லாம் வேலை செஞ்சு அதை உயர்த்தி பிடிச்சு ஒரு இன்டர்நேஷனல் அளவுல, அதை உலகளாவிய அளவுல இன்னொரு இடத்த வேதாத்திரிய தத்துவம் வந்து உளவியல்ல வேலை செஞ்சிருக்கு. பல அறிஞர்கள் அதன் பிறகு வந்தாங்க. அதுல நான் பார்த்தது மாஸ்லோவோட தான் கடந்த உளவியல் அப்படிங்கிற உளவியலுக்கு அப்பால வேதாத்திரியத்தோட தன்னை அறியும் உளவியல் சொல்லுவாங்க. செல்ஃப் ரியலைஸ் பண்றப்ப, தன்னை அறிந்து கொள்றப்ப, அக்செப்டன்ஸ் மூலமாக, ஏற்றுக்கொள்ளல் வழியாக, அல்லது ஒரு புதிய கருத்தை உள்வாங்கிக் கொள்வதன் மூலமாக, அல்லது என்னுடைய புதிய சங்கல்பம் ஏற்றுக்கொள்வது மூலமாக. அப்ப இந்த இடங்கள்ல என்ன பார்க்க வேண்டியிருக்கு பாத்தீங்கன்னா, என்னுடைய தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கு உழைப்பு ரொம்ப முக்கியம். அந்த உழைப்புக்கு ஒத்துழைப்பாக நமக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா சங்கல்பம். நான் வேலை செய்வேன், ஆனா எனக்கு சங்கல்பம் ஏற்றுக்கொள்வேன். இயற்கை தான் நான் எல்லாமே. அப்ப இயற்கையோட கூறுதான் நாங்கிறப்ப இயற்கையிட்ட கேட்கிற சங்கல்பத்தை நமக்கு ஒரு காந்த தத்துவத்தோட இணைத்து கொடுத்திருக்கிறாரு. இப்ப வாழ்க்கை தத்துவத்துல காப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு எனக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது. அப்ப அந்த காப்பை வந்து சொல்லலாம். அப்ப மனித மனத்துக்கு அந்த காப்புறதோட ஒரு விஞ்ஞான தத்துவத்தை நம்ம இணைக்கும் பொழுது அது வேற்றுயிர்ந்து அல்லது ஒரு விபத்துகள்ல இருந்து அல்லது இயற்கை பேரழிவுல இருந்து காத்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மைகள்லாம் அதுல நமக்கு வர்றதை அப்ளை பண்ணி பாக்குறது. பிறகு ஒழுக்க நெறி வாழ்றதுல, அறநெறி வாழ்க்கையில எனக்கு யாரையாவது இடைஞ்சலா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வாழ்த்தி அவங்கள ஒண்ணு விலக்கி வைக்கிறது அல்லது இணக்கமாக்கி விடுவது அப்படிங்கிறதுக்கு வாழ்த்தோட ரகசியத்தை நாம விஞ்ஞான தன்மையை, அலையியக்க தத்துவத்தெல்லாம் சுவாமிஜி கொடுத்திருக்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது அப்ப வாழ்க்கையில ஒரு மனிதன் முழுமை பெறுவதற்கான இந்த தத்துவங்கள்லாம் ஒரு காந்த தத்துவத்தோட இணைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல உளவியல் என்பது மனம் சார்ந்த விஷயமா இருக்கு. அப்ப இந்த மனதை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த காப்பு, அருட்காப்பு, சங்கல்பம், இந்த வாழ்த்துதல், அது இல்லாம பயிற்சி முறைகள், இவைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கும் பொழுது மேல ஆற்றுப்படுத்தல் முறைப்படி அவங்களோட பேசி அவங்கள இந்த நிலைமைகளை ஆராய செய்வது, மடைமாற்றம் செய்வது, இந்த மாதிரியான வழிமுறைகள் மூலமாக மிகப்பெரிய அளவுல உளவியல்ல வேலை செஞ்சிருக்காருன்னு நம்ம பார்க்க முடியுது. சோ அந்த அடிப்படையில வேதாத்ரி மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசியா நம்ம டாக்டர் ஜெயபிரகாசம் ஐயா அவர்கள் ஒரு இடத்துல அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி அவர் தீர்க்க தரிசி அப்படின்னு அவர் அதை முடிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது எந்த இடம் அப்படிங்கிறதே சொல்லிடுறேன். நான் யார் அப்படின்னு சுவாமிஜி எழுதின ஒரு நூலுக்கு அணிந்துரை எழுதுறாரு டாக்டர் ஜெயபிரகாசம். அவரு வந்து டாக்டர் ஜெயபிரகாசம் ஐயா வந்து மகரிஷி குறித்து எழுதின சில விஷயங்களை நான் அதுல குறிப்பிடுறேன். அதுல ஒண்ணு, அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள்
புதிய புதிய ஞான சிகரங்களின் மீது ஏறி நின்று அரிய பேருண்மைகளை மானிடம் உய்ய வழங்கி வருகிறார். அவ்வரிசையில் நான் யார் என்ற நூல் ஒரு மகோ உன்னதமான சிகரமாகும். மிக உயரே ஏறி நிற்கும் அவர் தமது அளவற்ற கருணையால் மானிடர் ஒவ்வொருவரையும் தம்முடன் உயரே ஏற அழைக்கிறார். இதான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த இடத்துல அவர் எதை குறிப்பிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய குருமார்கள் என்ன விட்டுட்டு போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, குரு சிஷ்ய பாரம்பரியத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு குரு, அவங்களுக்கு கீழே பல சிஷ்யர்கள் உருவார்கள். ஆனால் வேதாத்ரி மகரிஷி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இந்த வரியை கொண்டு நான் என்ன சொல்ல முற்படுறேன்னு பாத்தீங்கன்னா, அளவற்ற கருணையால் மானிடர் ஒவ்வொருவரையும் தம்முடன் உயரே ஏற அழைக்கிறார். அதற்கான எளிய வழிமுறைகளையும் நமக்கு குரு தருகிறார். அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, குரு வழிமுறையை கொடுக்கிறார். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கலா நான் இல்லாட்டி கூட என்னுடைய தத்துவம் இங்க வந்து உன்னை குருவா வழி நடத்தும். அப்ப தத்துவத்தை யார் உள்வாங்குறாங்க, இந்த தத்துவத்தை யார் பிறருக்கு உரைக்க முற்படுறார்களோ அங்கெல்லாம் யார் வருவா அப்படின்னு பார்த்தா நானே வருவேன். சுவாமிஜி சொன்னதெல்லாம் தீர்க்க தரிசனமா அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் வருவேன் அவர் இங்க சொல்லியிருக்கிறாரு. அப்ப எப்ப நான் வந்து மகரிஷியுடைய தத்துவத்தை நான் அப்படிங்கிற நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு மகரிஷியே உரைக்கிறாருங்கிற நிலைக்கு நான் வரணும், அப்ப என்னோட மகரிஷி இணைகிறார். அப்ப நான் அங்க ஒரு குரு தன்மையை நான் அடைகிறேன். அப்ப ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்குறாரு. இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற நிலையில உருவாக்கி இருக்கிறார். அவர் வாழுங்காலத்திலேயே ஆசிரியர் பேராசிரியர்களை உருவாக்கியவர். அப்ப ஆசிரியர் என்பது அருளை நிதியாக பெற்ற ஆசிரியர்கள் உருவாக்குறார். இதை வந்து டாக்டர் ஜெயபிரகாசம் ஐயா அவர்கள் இந்த நூல்ல அதை குறிப்பிட்டார். அப்ப நம்மளுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த குரு சிஷ்ய வழிமுறைகளை கடந்து இது குரு பாரம்பரிய ஒரு புதிய வழிமுறைகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். பிறகு இதே நூல்ல வந்து அவர் எழுதின கருத்தோட நம்ம நிறைவு பண்ணுவோம். நான் யார் என்ற ஒரு மைய கேள்விக்கு இறைநிலையே தன்மாற்றம் அடைந்த நீண்ட சரித்திர உண்மையை மகரிஷி உணர்த்துகிறார். நமது மூலமான இறைநிலையை நம்மில் சுடர்விடச் செய்யும் அருள் தந்தை வழிகாட்டுகிறார். நமக்கு புதிய பிறப்பு, அதாவது விழிப்புணர்வு பரிணாமம் தர முற்படும் அவர் இந்த இடத்துல அருள் தந்தையாயும் அருள் தாயாயும் ஒளிவிடுகிறார். சோ அருள் தந்தை அப்படிங்கிறத தாண்டி அருள் தாய்ங்கிற இன்னொரு வேட சேர்க்கிறார். ஏன்னா தாய் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம அன்பும் கருணைங்கிறதோட சேர்ந்துரும். அப்ப இறைவனாவே அந்த இடத்துல அவரை வெளிப்படுத்துகிறார். இதுக்கு ஒரு உதாரணம் வந்து டாக்டர் ஜெயபிரகாசம் ஐயா அவரோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அமெரிக்க ஈராக் வார் நடக்கும்போது சுவாமிஜியும் கூட அவர் அமர்ந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த தொலைக்காட்சியில வந்த அந்த காட்சிகளை கண்டு தன் அறியாம கண்கள்ல நீர் வழிந்ததை நான் பார்த்தேன். அப்ப அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒரு அருட்தாய் அப்படின்னு சொல்லிக்கிறார். இதை தொடர்ந்து இந்த வேதாத்திரியம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்பியல், வேதியியல், உயிரியல், பொறியியல், மருத்துவம், உளவியல், மொழியியல், பூகோளவியல், தத்துவம், வரலாறு, சமயம் என்று பல்வேறு அறிவுத்துறைகளோட தொகுப்பு தான் இந்த வேதாத்திரியம். இதை வந்து கடவுள்லாம் இதெல்லாம் ஒன்றும் படைக்கல. இங்க நம்ம அறிவை பல்வேறு துறைகளாக நாம தான் வந்து பிரிச்சு முடிச்சிருக்கோம். அதுல சுவாமிஜி அதெல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி தனித்து பிரித்து படிப்பது என்பது தேவைதான். அதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அது வந்து ஒரு பகுத்துணர்வு, பகுத்து உணர்தல் அப்படிங்கிறது தேவைதான். ஆனா அதோட சேர்ந்து உனக்கு தொகுத்து உணரக்கூடிய அறிவும் வேணும். எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய அறிவு, அந்த ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய அறிவு தான் ஒருங்கிணைப்பு ஆற்றல், யூனிஃபைடு போர்ஸ்ங்கிற சொல்லி அறிவியலுக்கும், நீ எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு பார்க்கக்கூடிய ஒன்றை தத்துவத்துறைக்கும், மானுட அளவுல வந்து தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லாமல் இல்லை, உனக்குள்ளேயும் தவறு இருக்குது, சரியும் இருக்கிறது, பிற மனிதர்களுக்குள்ளேயும் தவறும் சரியும் இருக்கிறது. அவர்களிடம் இருக்கக்கூடிய சரியோடு இணைந்து தவறை ஏற்றுக்கொண்டு இணைந்து வாழ்வதற்கான சகவாழ்வு வழிமுறைகளையும் அவரு கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். மானிடர் பகுத்தறிவுக்கு முதற்பட்ட குழந்தைத்தனமான நிலையிலிருந்து இழிந்து கிடப்பது மிகுதி. அசுரராய், அரக்கராய், மூடராய், விலங்குகளாய், மரமாய் மானிடர் தாழ்ந்து விடுகின்றனர். பகுத்தறிவு விழித்தல மானிட நிலைக்கு உயர மானிடர் முற்படுகின்றனர். அதற்கு மேலே பகுத்தறிவை தாண்டி செல்லும் புதிய பரிணாமத்துக்கு ஏற்ப வளர்ச்சி அடையாது பின்தங்கியுள்ள சமயங்களையும் அறிவியலையும் புதிய வளர்ச்சிக்கு உந்தி தள்ள மகரிஷி முயற்சி செய்கிறார். அப்படிங்கிறதான் மகரிஷி குறித்த டாக்டர் ஜெயபிரகாசம் ஐயா அவர்கள் குறித்து எழுதுற இந்த விஷயம். அந்த அடிப்படையில நான் இந்த நிகழ்வு நிறைவு செய்ய முற்படுகிறேன். அதுல ரஷ்ய விஞ்ஞானி டால்ஸ்டாய் வந்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைவான நேரத்தில் அவர் எழுதின ஒன்றை நினைவுபடுத்தி, சில மிக பழைய சமய போதனைகள் நமது காலத்திற்கு ஏற்புடையதாய் இல்லாமல் இருக்கின்றன. பழங்கால மக்களுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்தி கொண்டோராகியில் அவர் இன்னமும் கடவுளாகவே உள்ளதால் இன்று வாழ்பவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை மறவாதீர்கள். இயேசு ஒரு மாபெரும் ஆசிரியர், தீர்க்கதரிசி. இத்தகு மகத்தான அல்லது இன்னும் மகத்தான ஆசிரியர்களை, தீர்க்கதரிசிகளை கடவுள் மேலும் தரமாட்டார் என நினைப்பது தவறாகும் சொல்லி டால்ஸ்டாய் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில நமக்கு மகாவீரர், புத்தர், மத்துவர், ஆதிசங்கரர், ராமானுஜர், இயேசு, முகமது நபி, திருவள்ளுவர், வள்ளுவரார், வள்ளலார், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், இவர்கள் வரிசையில அருள் தந்தை வேதாத்ரி தத்துவஞானி மகரிஷி அவர்கள் நல்முழு வாழ்ந்து வந்த மகத்தான தீர்க்கதரிசி என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர் வழி வாழ புதிய சிகரங்களில் ஏற முயற்சி செய்வோம் என்று கூறி
இந்த நூற்றாண்டு தந்த மகான் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி வழி நடப்போம், வேதாத்திரியத்தை வாழ்வியலாக பின்பற்றுவோம் என்று கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கூறி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். முத்துக்குமரேசன் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா ராஜா சுடலிமுத்து வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, ஒரு அறிவிப்பு. நாளைய தினம் நாமக்கலை சேர்ந்த மூத்த பேராசிரியர் ஐயா மாணிக்கவாசகர் அவர்கள் கோயில் வழிபாடுகளும் வேதாத்திரியமும், கோயில் வழிபாடுகள் சடங்குகள் வேதாத்திரியம் என்ற தலைப்பினை சிந்தனையாற்றிருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு ஆய்வறிக்கை மிக சிறப்பாக ஆய்வு சொற்பொழிவாக ஐயா முத்துக்குமரேசன் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். சொல்லுவாங்க இந்த ஆங்கிலத்தில் ஃப்ளோ அப்படிம்பாங்க, ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோ. இந்த ஃப்ளோ எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, டேங்க்ல தண்ணி ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த ஃப்ளோ வரும். டேங்க்ல தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா பைப்பில் தண்ணி கொஞ்சமாக சொட்டு சொட்டாக வரும். அதனால டேங்க்ல எவ்வளவு கருத்துக்களை நிரப்பி வச்சிருக்கிறாருங்கிறது அவருடைய ஃப்ளோ மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அதே மாதிரி இன்னொரு கருத்தை சொன்னார். மகரிஷியை அதிகப்படியான அமானுஷ்யங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் தெரிந்தவர், ஆனால் அதை சொல்லிக்கொள்ளவோ செய்து காட்டவோ விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் இன்றைக்கு சொன்னார்கள். அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் ஐயா அவர்களுக்கு விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னொன்று, இன்றைக்கு அதிகமான அன்பர்கள் எல்லாம் கூட வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறதா அறிகிறேன். அன்பர்களுக்கு ஒரு அன்பான எங்களுடைய விருதுநகர் மண்டலத்தின் சார்பான வேண்டுகோள். தினசரி காலையில 10லிருந்து 11 மணி வரைக்கும் இந்த டயத்துல வேற எங்கேயும் அதிகமான வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள் இல்லை. நீங்கள் எல்லோருமே இந்த வகுப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு எங்கள் மூலமாகவும் ஐயா முத்துக்குமரேசன் ஐயா மூலமாகவும் உங்களுக்கு வரும். அவர்களும் உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் என்ற ஒரு சிந்தனையை சொல்கிறேன். ஒரு மனதில் பட்டதை மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு நாளுமே இறைநிலை, ஒவ்வொரு நாளும் இறைநிலை ஒவ்வொரு பேராசிரியர்களை குருவின் மூலமாக அனுப்பி, குருவின் மூலமாக அல்லது குருவே அனுப்பி சிறப்பிக்கிறத என்னால் உணர முடியுது. ஏன்னா முதல்ல ஒரு பேராசிரியர் வந்தாலும் கூட அவர்களுக்குள்ளேருந்து நம்ம எவ்வளவு புது செய்திகள், புது கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முடியுதுங்கிறத ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கிறோம். நானும் அறிந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு இன்றைய தினம் சிந்தனை உரையாற்றிய ஐயா முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள் ஒரு தனி உதாரணம். அதே போல ஒவ்வொரு நாளும் இங்க கிளாஸ் எடுக்கிறவங்க மகிழ்ச்சியால் அனுப்பப்படுபவர்கள். எனவே அன்பர்கள் புதிதாக வந்திருக்கவங்களும் நாளைய தினம் உங்களை நாங்கள் இந்த இணைப்பிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறோம். வாழ்த்துக்கள் ஐயா. அவர்களிடம் ஏதாவது நீங்க சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளணும், கேள்விகளை கேட்கணும், கருத்துக்கள் பகிரணும், சுருக்கமாக ஷார்ப்பா கேட்டு நாம நிறைவு செய்யலாம். வாழ்த்துக்கள். வாழ்வோம். வாழ்க வளமுடன். இந்த வேலாயுதராஜா இருக்காங்க. ஐயா வேலாயுதராஜா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் ராஜாலயத்துக்கு 94, 7, 8, 9 மாறி சரி திருக்கோள் திறப்புலாக்கு வந்தாருங்கய்யா. அப்ப நடந்த நிகழ்வு கூட நீங்க நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு. நீங்க நினைவுபடுத்துறது மட திறந்த, எங்க மண்டல தலைவர் ஐயா சொன்ன மாதிரி மட திறந்த வெள்ள மாதிரி கட 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 கடன்னு ஒப்பிச்சிட்டீங்க. அவர் சிறப்ப பூரா உங்க குரல் சொல்வேந்தர் சூக்கி சிவன் குரல் மாதிரியே இருக்கு ஐயா. சரி ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. சூக்கி சிவன் குரல் மாதிரியே இருக்கு. உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு நல்ல பயனுள்ளதா இருந்தது. இந்த தலைப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்க மண்டல தலைவர் ஐயா அவர்களுக்கும், இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சிய உங்களுக்கும், சிறுவிழுத்தூர் மனவளக்கலம் என்ற அறக்கட்டளையின் சார்பில் வாழ்த்துக்களும் நன்றி கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்து சாய்ராம்.
வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. நான் வாழ்க வளமுடன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அவங்களோட இது அன்றைக்கு நாள் வந்தேன்னா தொடர முடியல. இன்றையில இருந்து வருவோம் என்னை அறிமுகப்படுத்துவோம் உங்களுக்கும் உங்க மன்ற அங்கத்தவர்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்தேன். ஓகே, அறிமுகப்படுத்துவேன். ஹலோ, அவங்க வாய்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். விட்டு விட்டு இப்ப பேசுங்கம்மா. கேக்குதா? இப்ப கேக்குதம்மா. வாழ்க வளமுடன். நான் கதைக்கிற கேக்குதா? கேக்குதம்மா. உங்க பேரு எந்த ஊரு? ஆமா, என்னுடைய பேர் சாய்ராம் ஆத்மஸ்ரீ. நான் இலங்கையில இருக்கிறேன். நான் 2008ஆம் ஆண்டு ஜெயபால் ஐயாட்டத்தான் இது காய்கல்பம் அப்புறம் அகத்தாய்வு 3ம் ஜெயபால் ஐயாட்டத்தான் படிச்சேன். அந்த கணேசன் ஐயா சென்னையில இருக்கிறார், அவர்கிட்ட தான் அகத்தாய்வு 4 படிச்சேன். அப்புறம் எங்கட அகத்தாய்வு 1 யாரு மாலாஜி பிரகாஷம் மாமாட்ட அப்படின்னு சொல்லி பிரம்மஞானம் யாரு லக்ஷ்மண் ஐயா 2008ல இருந்து நான் மனவளக்கலையில ஒரு அங்கத்தவரா இருக்கிறேன். இப்போ துணை பேராசிரியர். டிப்ளோமா 1 இயர் விஷன் டிப்ளோமா நான் முடிச்சிட்டேன். இதுதான் என்னை பத்தின அறிமுகம். நான் இனி தொடர்ந்து 10 மணி கூட கிளாஸ்ல வருவோம் இருக்கிறேன் ஐயா. கேட்டுச்சா நாங்க கதைச்சதெல்லாம்? ஹலோ, நான் சொன்னதெல்லாம் கேட்டதா? நான் சொன்னது கேட்டது. சரிங்க. வாங்க, நாளை காலையில வாங்க. ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி மேடம். அந்த சென்னை கணேசன் ஐயா அன்னைக்கு கிளாஸ் நடத்திக்கல நான் வந்தேன், அன்னைக்கு மட்டும் வந்தேன். அவர்கிட்ட தான் நான் அகத்தாய்வு 4 படிச்சேன். அதான் அன்னைக்கு வந்தாப்பலதான் அப்புறம் 10 மணிக்கு நடக்கிறதுன்னு தெரியும். அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் வேற கிடைச்சிச்சு. நான் கதைக்கிறது கேட்டுச்சு தானே எல்லாம். நான் விஷன் டிப்ளமா முடிச்சுட்டேன். அதான் இவ்வளவுதான். இலங்கையில இருக்கிறேன். சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்து நடராஜன் ஐயா வாழ்க வளமுடன்ங்க. நான் தேவத்துல இருந்து நடராஜன் சேகர் பேசுறேங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேங்க ஐயா. ஒரு சிறு சந்தேகம் மட்டும் எனக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, இப்போ இன்றைய காலகட்டத்துல ஒரு ஆன்மீக அமைப்பாக இருப்பது, ஏதோ ஒரு பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேரப்போ ஒரு 100 பேர் கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஒரு 10 பேர் அதை எதிர்க்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய இந்த பேர் இயக்கக்கூடிய ஆரம்ப காலத்தில் ஐயா சரியா வரலங்க. வேற யாரோ ஸ்பீச் வருது. 20 பேர் பேசினாரு. ஆமா ஐயா, இப்ப பேசுங்க ஐயா. சரி. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாமிஜி இந்த இயக்கத்தை துவக்கிற அதை பதிவு பண்ணிருக்கிறாங்க. இதுல இந்த சமுதாயத்தை மாற்றும் போது இந்த எதிர்ப்பு மனநிலையை தாங்கி கொள்ளக்கூடிய திறனை அவங்க எவ்வாறு வளர்த்து கொண்டார்கள், அதுதான் இன்றைய சூழல்ல நிறைய பேராசிரியர்கள் பொது வெளிகள்ல பேசுறப்போ அவங்களுடைய கருத்துக்கள் சில இடங்களால விவாதிக்கப்படுது. இது இன்னும் எதிர்காலத்துல இன்னும் அதிகமாக விவாதிக்கப்படும். இதை நாம எப்படி சரி செய்து கொள்வது, இதை பொது எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய திறனை எப்படி வளர்த்துக் கொள்வதுங்க? ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கேள்விங்க அது. இந்த கேள்வி கட்டாயமாக பேசப்பட வேண்டிய நேரம் இது. ஏன்னா நம்ம பேராசிரியர்கள் இப்ப பொதுவெளியில் பேச தொடங்கிட்டோம். முன்னாடி ஒரு மன்றத்துக்குள்ள பேசினது இப்ப ரெக்கார்ட் ஆகி பொதுவெளியில நம்மளுடைய பேச்சுக்கள் வர தொடங்கி இருக்குது. அப்ப ஒன்னே ஒண்ணுதாங்கய்யா, இதுல மகரிஷி அவர்கள் எப்படி சமாளிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆழ்ந்த ஞானம் தானே அந்த அறிவை கொண்டிருந்தாங்க. 2 வகையான ஆசிரியர்கள். அதுல அவர் தானே அந்த முழுமை நிலையிலிருந்து எந்த கேள்வியையும் அவர் உணர்ந்து சமாளிக்கக்கூடியது இருந்துச்சு. நீங்க வரலாறு படிச்சிருக்கீங்களான்னு கேட்டப்ப வரலாறு படிக்கல, ஆனா அந்த வரலாறு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி அரங்கத்துல அவர் பதில் சொல்றாரு. அந்த மாதிரியா பிரசன்ட்ல இயற்கையோடு இணைந்து பேசக்கூடிய அளவுக்கு பேராசிரியர்கள் தன்னை வெளித்தன்மைக்கு வர்ற சமயத்துல
பயிற்சி முறைகளை கூட்டிக் கொள்வதன் மூலமாக, மன ஆற்றலை கூட்டிக் கொள்வதன் மூலமாக இந்த தன்மையை பெறணுங்கய்யா. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கருத்துக்களை உள்வாங்கணும். ஸோ மகரிஷி வந்து இப்ப ஒரு வேதாத்திரியம், நான் ஒரு வேதாத்திரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லை கட்டி நின்றாம, ஸோ மகரிஷி எத்தனை குருமார்களை குறிப்பிடுறாரு, எத்தனை விதமான இலக்கியங்களை, கவிகளை, தொன்று தொட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்த அறிஞர்களை, இது மாதிரி எவ்வளவு பேரை குறிப்பிடுறாரு. அப்ப அந்த அளவுக்கு கற்கும் திறனை வந்து அதிகப்படுத்தி கொள்ளணும். இப்ப யாரெல்லாம் இப்ப நான் ஒரு தலைப்பு குறித்து பேச வர்றேன் அப்படின்னா, எனக்கு கற்கும் திறன் வந்து இதை தாண்டி வெளியில இருந்தும் பெற வேண்டிய அவசியம் இருக்குங்கய்யா. எல்லாத்துக்கும் மேல இன்றைய காலகட்டம், அன்னைக்கு சுவாமிஜி வந்து விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு, நான் விஞ்ஞான வளர்ச்சியை பாசிட்டிவா ஆக்கி சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த கருத்துக்களை நிரூபணம் செய்வதற்கும் அதை பேசுவதற்கு வாய்ப்பாக பயன்படுத்துறேன்னு. பட் இப்பவும் விஞ்ஞானம் அந்த காலகட்டத்தை விட இன்னும் மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இப்ப வந்து என்ன இருக்குன்னா, இந்த விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டே இது விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலைக்கு போய்விடாமல், விஞ்ஞானத்தோட வளர்ச்சியையும் நாம விஞ்ஞான வழியாக, இப்ப உங்களை போன்ற இயற்பியல் துறையில இருக்கக்கூடியவங்க இந்த வேதாத்திரிய கருத்துக்களை விஞ்ஞானபூர்வமாக எடுத்துரைக்கக்கூடிய இந்த தரம் அல்லது இந்த திறன் வந்து குறைந்து போய் விடாம, நம்மளோட தத்துவத்தோட சேர்ந்து இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு அது பேராசிரியர்களுக்கு அவ்வப்போது வழங்கி வந்து கொண்டிருந்தால் இத மாதிரியான சூழல்களை சமாளிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல மனத்துக்கண் மாசில நாதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த கருத்தை சொல்லி உயர்வடைகிறேன் அப்படிங்கிற அந்த தன்மையெல்லாம் முழுசா விட்டுறணும். நான் சும்மா ஒரு ஸ்பீக்கரா இருந்து பேசுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்து விட்டு, உண்மையான நான் எதை கற்றறிந்திருக்கேன் அப்படிங்கிற உண்மைத்தன்மை அறிந்து, மேலும் கற்க வேண்டியதை கற்று முறையா பயின்று மனதை உயர்த்தி கொண்டு இந்த மாதிரி ஒரு சேர்ந்து பயணிக்கும் போதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல மனிதர்களிடம், மக்களிடம் வந்து இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கறது என்னுடைய கருத்தா பதிகிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீதர் ஐயா, நடராஜன் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்க. நீங்க இது கூட வேற எதையும் இணைக்கிறதா இணைக்கலாம். உங்களுக்கு ஏதேனும் கருத்து இருந்தா அதை இணைக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த உங்க கருத்தை தான் நானும் வழிமொழிகிறேன். நடராஜன் நான் உங்க கருத்தை தான் வழிமொழிகிறேன். மேலும் நம்முடைய ஆசிரியர்கள் வந்து சமீபத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானம் மற்றும் செய்திகளை அப்பப்போ அப்டேட் ஆகிக்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அது இருந்தது அப்படின்னா இந்த வெளியில இருந்து வரக்கூடிய பல்வேறு கேள்விகளை நம்ம சமாளிக்க முடியும். சிறு சிறு விஷயங்களை கொஞ்சம் பேசிக்க கத்துக்கிட்டோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய தத்துவத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதும் என்னுடைய கருத்து. நிச்சயமாக ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சுரேஷ் ஐயா இருக்காங்க. சுரேஷ் ஐயா கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க. சுரேஷ் ஐயா அட்மிட் பண்ணுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சுரேஷ் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அருமையான உங்க ஸ்பீச், ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்ததுங்க ஐயா. ஐயா ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா நம்ம இயற்கையின் நாம் ஒரு கூறுதான் சொன்னீங்க. உண்மைதாங்க. நம்ம கூறுக்கு தேவையானது அனைத்தும் வந்து இயற்கை அந்தந்த கணத்துல தேவையான போது ஆற்றலை வழங்கி கொண்டே இருக்கிறது அப்படின்னீங்க. அதுக்கு அடுத்து வந்துங்க, வெற்றி என்பது பொருளிலும் தொழிலிலும் மட்டும் அல்ல. எல்லோருமே அதுல மட்டும் நிறைவடைஞ்சிட்டாங்கன்னா அதுதான் லைஃப்னே நினைச்சிடுறாங்க. பட் அதை தாண்டி வாழ்க்கை தத்துவம் ஒண்ணு இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியல, அறியாமல் இருக்கிறாங்க அப்படின்னீங்க. இன்னொன்னு, இப்ப இருக்கும் போது இல்லாத ஒன்றை சொல்பவர், இல்லாத போதும் வேறு ஒன்றை சொல்லுவார். அதானங்க? புரியல எனக்கு. விமர்சனங்கள் பத்தி சொல்லுங்க. அது விமர்சனங்கள்ங்கிறது இல்லாத ஒன்றை சொல். ஆமா, அது உண்மைதாங்க. இருக்கும்போது உங்களை அதீதமா உயர்த்தி பேசினா, நீங்க இல்லாத போது உங்ககிட்ட இருக்கிற குறைய அதீதமா அதையும் உயர்த்தி பேசுவார். அதனால அவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும். அந்த மாதிரி பண்புகளை இருந்தா அதை நீக்கணும். சுவாமிஜி இதை குறிப்பிட்டிருக்காரு, இந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நன்றிங்க, நன்றிங்க. அவர் குறிப்பிட்டதுதான் சொன்னீங்க. அதே போல இயற்கை வந்து கூறுதான் நமக்கு, நம்ம ஒரு கூறுதான். இயற்கை நமக்கு எல்லாத்தையும் அழிக்குது. ஆனா அதுக்கு இந்த இனிமையெல்லாம் நமக்கு கெடுறதுக்கு என்னன்னு சொல்லி சுவாமிஜி இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு வாழ்க்கை மலர்கள் எழுதியிருப்பாரு. அதுல என்னன்னா, கவலை, அச்சம், சினம்
இது போன்ற நம்மள்ட்ட இருக்கக்கூடிய உணர்ச்சி குணங்கள் தான் அதுக்கான வழிகளை வந்து அடைக்கின்றன. இனிமை தரக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் அடைக்குதுன்னு சுவாமிஜி அதை சொல்றாரு. வாழ்க வளமுடன். சுரேஷ் எந்த ஊருங்க? சுரேஷ் மயிலாடுதுறைங்க. மயிலாடுதுறை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. அடுத்து ரேணு. வாழ்க வளமுடன். ரேணு சார். வாழ்க வளமுடன். ஐயா, நான் வந்து விருதுநகர் மனவளக்கலை மன்றம் ரேணு ராம்பாலா என் பேரு. ஆக்சுவலா இந்த ஸ்பீச் வந்து எனக்கு நான் கேக்குறதுக்கு காரணம் வந்து திரு நடராஜன் ஐயா தான் இந்த மாதிரி அவரோட ஸ்பீச் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த உங்களோட ஸ்பீச் என்ன மாதிரி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு துணை பேராசிரியரா எப்படி நான் மக்கள் கிட்ட கொண்டு போகணுங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். இதுல வந்து நான் ஒரு சில நீங்க சொன்ன விஷயங்களை கொஞ்சம் மேற்கூறிட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத நான் சொல்றேன். நான் பாதியில தான் நான் ஜாயின் பண்ணேன். அது ஆக்சுவலா பேராசிரியரின் கடமைன்னு சொல்லி நிறைய கவிகளை வந்து பேராசிரியரின் கடமைன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஆக்சுவலா வந்து நான் வந்து என்ன மாதிரியா என்னை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்க எனக்கு. நிறைய கவி கொடுத்துருந்தீங்க. கவி வந்து எல்லாமே வந்து மெமரி பண்ணி ஃபுல்லா அந்த கவியை வந்து மேற்கூறிட்டு கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம யார் மூலமா யார்கிட்ட நான் வந்து பேசினேன், யார் இந்த கவியை கொடுத்தாங்க அப்படின்றத மேற்கூறிட்டீங்க. அது ரொம்ப பிரமாதமா இருந்தது. இது ஆக்சுவலா நான் வந்து சொந்த கருத்துக்களை தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். நான் இன்னொருத்தங்க சொன்ன கவியை சுவாமிஜியோட கருத்துக்களை சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு என்னோட கிளாஸ்ல. இது வந்து இன்னொருத்தங்க ரிசர்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய கவிகளை சொன்னீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட அடுத்த கிளாஸஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஐடியா கிடைச்சிருக்கு. அடுத்தது சிந்தையை அடக்கி அப்படின்ற ஒரு லைன்ல வந்து இந்த சிந்தையை அடக்கின்ற ஒரு லைனுக்குள்ளார இவ்வளோ ஒரு விஷயம் பொதிஞ்சிருக்கா அப்படிங்கிறது இன்னைக்குதான் எனக்கு தெரியும். ஆக்சுவலா உங்க மூலமா தான் தெரியும். ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்கும் கொடுங்க மனவளக்கலை மற்றும் யாருக்கு வந்து தேவையோ அதை புடிச்சிட்டு அவங்க மேல எழுந்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது. நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். அது ரொம்ப அழகா அது மேற்கூறிட்டு இருந்தீங்க. அது மாதிரி ஐந்தொழுக்க பண்பாடு அதுக்கு வந்து ஒரு மாற்று சிந்தனையா இருந்தது நீங்க கொடுத்தது எல்லாமே. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய ஃபீட்பேக் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வேற அன்பர்கள் சந்தேகம் கேட்கலாம். ஐயாட்ட நிறைய தத்துவார்த்தமா நிறைய கேட்கலாம். நிறைய பதிக்கு வந்துடலாம் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு விருதுநகர் மண்டலத்தின் சார்பாக நன்றி. நீங்க அடிக்கடி எங்களுடைய மண்டலத்துக்கு வரணும். வர்றாங்க உறுதியா. எங்களுடைய அன்பான உங்களுடைய அன்பான அன்பான வரவேற்புக்கும் உபசரிப்புக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. இறை வழி நின்று குரு துணை நின்று வாழ்த்துக்கிறேன். வாழ்க வளமுடன். குருவே உங்களை அனுப்பி வச்ச மாதிரி நாங்க நினைக்கிறோம். மகிழ்ச்சிங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்த்து சொல்லி நிறைவு. சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த கடந்த 1 மணி நேரம் 45 நிமிடம் ஆயிட்டு. இந்த கடந்த 1 மணி நேரம் 45 நிமிடமாக நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனையை வழங்கிய ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். பேராசிரியர் அருள்நிதி முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி முத்துக்குமரேசன் அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி முத்துக்குமரேசன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய குடும்ப வளம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய தொண்டு இறையர்களும் குருகளும் அவர்களுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் மண்டல தலைவர் ஐயா ராஜா சுலமத் ஐயா சார்பாகவும் அன்பர்கள் இந்த இணைப்பில் இணைந்திருந்த அன்பர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஐயா அவர்களுக்கு மண்டல சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் மீண்டும் நன்றிகளே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செஞ்சிடலாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை
உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முத்துக்குமரேசன் ஐயா, வாழ்த்துக்கள், நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நிறைவான வாழ்த்துக்கள், நிறைவான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க அப்புறம் பேசுறேங்க, அப்புறம் பேசுறேங்க. சரிங்க ஐயா, சரிங்க. வாழ்த்துக்கள்.